ஓம் சாந்தி. 19/4/2026 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 15/12/2009 மதுபன். பாபா சொல்றாங்க, பரிவாரத்துடன் தலைப்பு சொல்றாங்க, பரிவாரத்துடன் அன்பான உறவை பராமரிப்பதற்காக ஞானம் நிறைந்தவராகி தந்தைக்கு சமமான சாட்சி நிலையில் நிலைத்திருக்க வேண்டும். இப்போ எல்லா பரிவாரம்னா நம்ம ஃபேமிலி, பிகேஸ் ஃபேமிலி. பாபா நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருக்காரு, எல்லாருமே பிகேஸு. அவங்கள்ட்ட அன்பான உறவை பராமரிக்கணும்னா எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு நாலேஜ் இருக்கணும். நாலேஜ் வந்து புரிஞ்சிருக்கணும். ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் எல்லாரையும் நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த பரஸ்பரமான உறவை வந்து உருவாக்க முடியும். அப்புறம் மாதிரி பாபா மாதிரி தந்தைக்கு சமமாக சாட்சி நிலையில் நிலைச்சிருக்கணும். நம்ம ஊன்றி போய் நடித்தோம்னா அவங்க தப்பு பண்ணுறாங்க, இவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு அந்த குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்தோம்னா யாருக்கிட்டையும் நம்மளால் ஒழுங்காக பழக முடியாது. அதனால் பாபா மாதிரி அப்படியே சாட்சியாக இருக்க பழகிக்கணும். நாலேஜ் நிறைந்தவராக இருக்கணும். பாபா, சுயம், நாடகம் மற்றும் பரிவாரம் ஆகிய நான்கிலுமே உங்களுக்கு நிச்சய புத்தியுடையவராகி வெற்றியாளர் ஆக வேண்டும் சொல்கிறார். பாபா மேலே நம்பிக்கை இருக்கணும். ஃபஸ்ட்டு பிரம்மா பாபாவோட வந்திருக்கிறது சிவபாபா தான்ன்றது அந்த நிச்சயம் இருக்கணும். ரெண்டாவது சுயம், நம்ம மேலே நிச்சயம் இருக்கணும். நம்ம ஆத்மா, நம்ம பல பிறவிகள் கடந்து வந்து இந்த லாஸ்ட் பர்த்தில் இருக்கிறோம். நம்ம தான் தேவதையாக இருந்தோம், நம்ம தான் மனுஷனாக இப்போ ஆயிருக்கிறோம். திரும்ப நம்ம மீண்டும் தேவதையாக ஆக போகிறோம், நம்ம சொர்க்கத்துக்கு போக போகிறோன்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதுக்கப்புறம் நாடகம். இந்த நாடகம் வந்து 5000 வருஷ சக்கரம் தான்ட்டு பாபா சத்தியமான சிவன் சொல்கிறது தான் உண்மைன்ட்டு அந்த நாடகத்தை நம்பணும். அடுத்து நாலாவது முக்கியமானது பரிவாரம், பிகேஸ். இப்போ நம்மளை செலக்ட் பண்ண மாதிரி தானே எல்லாரையும் செலக்ட் பண்ணியிருப்பாரு. எல்லாரையும் பாபா தான் செலக்ட் பண்ணுறாரு. ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருக்கிறதுனால பாபா அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த 4 மேலேயும் நமக்கு நிச்சய புத்தியுடையராகி வெற்றியாளராக இப்போ ஆகணுன்ட்டு சொல்கிறாரு. இது 4மே இருந்தால் தான் நமக்கு மார்க் வரும். அதனால தான் சொல்கிறாரு 4 மேலேயும், பாபா மேலே, தன் மேலே, நாடகத்தின் மேலே, பரிவாரத்தின் மேலே, 4லும் நிச்சய புத்தி இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும்ட்டு சொல்கிறாரு. இன்று சக்திசாலியான தந்தை தன்னுடைய சக்திசாலி குழந்தைகளை இப்போ பார்த்துட்ருக்கிறாரு. ஏனெனில் ஒவ்வொரு குழந்தையும் அன்புடன் பாபாவுக்கு சமமாக ஆகுவதற்காக முயற்சியை மிகவும் ஈடுபாட்டுடன் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே பாபா செலக்ட் பண்ணவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பாபா அவருக்கு சமானமாக ஆகிறதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாப்தாதா குழந்தைகளை பார்த்து குஷி அடைகிறார். மேலும் உள்ளத்தில் குழந்தைகளுக்கான பாடல் பாடுறாரு. ஆஹா குழந்தைகளே ஆகான்ட்டு பாடுறாரு. ஏனெனில் குழந்தைகள் தந்தையின் தலைகிரிடமாக இருக்கிறாங்கன்ட்டு சொல்றாரு. பாருங்கள், குழந்தைகளின் பூஜை இரட்டை ரூபத்தில் நடைபெறுது. இப்போ பாபாவுக்கு லிங்க ரூபத்தில் தான் பூஜை செய்கிறாங்க. ஆனால் இங்கே நமக்கு வந்து பூஜை வந்து பக்தியில் சிலை வழிபாடும் நடைபெறுது, சாலிகிராம ரூபத்துலையும் நடைபெறுது. லிங்கமாகவும் இப்போ யாராவது ஏதாவது ஒரு ஆத்மா சரீரம் விட்டாங்க அப்படின்னா சாமியார்லாம் பார்த்தீங்கன்னா லிங்கம் வைப்பாங்க. லிங்கம் வச்சு அந்த இடத்துல லிங்கம் வச்சிருவாங்க. ஏன்னா அவரும் ஒரு ஆத்மா தான், அதாவது பரமாத்மா லிங்க உருவத்தில் இருக்காருன்ட்டு நம்ம பரமாத்மாவுக்கு லிங்க ரூபம் வச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா யாராவது சித்தர்கள் அந்த மாதிரி யாராவது சரீரம் விட்டாங்கன்னா லிங்கம் தான் அங்கேயும் வச்சுருப்பாங்க. அப்போ அது வந்து சாலிகிராம ரூபத்துலேயும் பூஜை நடக்குது. லட்சுமி நாராயண் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சிலை ரூபத்துலேயும் பூஜை நடக்குது. பாபாவின் பூஜையை ஒரே ஒரு ரூபத்தில் தான் நடக்கிறது. எனவே குழந்தைகள் தந்தை காட்டிலும் தந்தை மூலமாக முன்னால் செல்கின்றார்கள்னு சொல்கிறார். பாருங்களேன், எவ்வளோ ஒரு பணிவு. அவரோட தலையில் தூக்கி வச்சுக்கிறாரு. அந்த கங்கையை தூக்கி தலையில் வச்சுட்டாருல சங்கரன், அந்த மாதிரி காட்டியிருப்பாங்களா. அந்த மாதிரி குழந்தைகள் பாபா ஒளிஞ்சிருக்கிறார் அந்த ட்ராமாவில். நம்ம மூலமாக கருவியை செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் செய்கிறாரு. கடைசியாக தான் அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பாபா மூலமாக நம்ம முன்னாடி போகிறோன்ட்டு சொல்கிறார். எனவே பாபா குழந்தைகளின் முயற்சியை பார்த்து குஷி அடைகிறார். இப்போ பாபா நம்மளோட முயற்சி பார்த்து ரொம்ப குஷி அடைகிறார். வரிசை கிரமம் என்பது இருக்க வச்சுக்கிறது. ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி முயற்சி பண்ணுறதில்ல. ஆனால் புருஷார்த்தத்தின் லட்சியமானது முன்னேற வைத்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம லட்சியம் வைக்கிறோன்னா நம்மளோட முயற்சி வந்து அதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்றார். இன்று அமிர்த வேலை நாற்புறமும் உள்ள குழந்தைகளிடத்தில் ஞானத்தின் ஃபவுண்டேஷன் ஒரு விஷயத்தை பார்த்தார். அந்த அடித்தளம் வந்து நம்பிக்கை. இப்போ ஞானத்தினுடைய ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இருந்தால் தான் இங்கே பிகேவாக ஆக முடியும். நம்பிக்கை இல்லாமல் யாரும் உள்ள நுழைய முடியாது. நம்பிக்கை இல்லாதவங்க நிறைய பேர் போயிட்டாங்க. ஆரம்ப காலத்தில் 350 பேர் வந்தாங்க. அவங்களே பாபா பாலனை பண்ணி அப்படி பாபா வந்து பராமரிச்சார் அவங்களெல்லாம். ஆனால் பிரச்சனை வரும்போது ஓடிட்டாங்க. பாதி பேரை காணோம். அதாவது அம்மாவுக்கு கார் ஓட்டினவரே இல்லையா, அப்போ அவரே வந்து போயிட்டாராம். பாருங்க, அந்த மாதிரி அம்மாவை பார்த்துருக்கிறாரு. எவ்வளோ ஒரு நிச்சய புத்தி இருக்கணும். ஆனால் அவங்களே போயிட்டாங்கன்னும் போது யோசிச்சு பாருங்க. இதில் வந்து அடித்தளமே நம்பிக்கை தான்.
நீங்கள் வந்து நம்பிக்கை இல்லாமல் இங்கே பிகே ஆனோன்னு நினச்சிக்கோங்களேன், ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. நிச்சய புத்தி விஜயந்தி, நம்பிக்கையான புத்தியே வெற்றி பெறும் என சொல்லப்பட்டுள்ளதுன்ட்டு பாபா சொல்கிறார். யார் நம்பிக்கையோடு இருக்கிறாங்களோ அவங்க தான் கடைசி வரைக்கும் பிகேவாக இருக்க முடியும். எனவே உங்கள் அனைவருடைய நம்பிக்கையை பாபா பார்த்தாரு, அதாவது ஃபவுண்டேஷனை பார்க்குறாரு. ஆனால் இதை வச்சு தான் நம்ம செலக்டே பண்ணுறாரு அவர். நமக்கு நம்பிக்கை இருந்தாலே நம்ம பிகே ஆயிடும். பாபாவிடம் நிச்சய புத்தி அனைவருக்கும் வரிசைக்கிரமாகவே இருக்கவே இருக்கிறது. பாபா பார்த்தாரு, எல்லாருக்குமே நிச்சய புத்தி இருக்குது. பாபாவிடம் ஃபர்ஸ்ட் நிச்சய புத்தி இருக்குது. அதாவது வந்திருக்கிறது சிவன் தான்ட்டு கண்டறிஞ்சிட்டோம் இல்லையா, பகுத்தறியும் சக்தி மூலமாக தான் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கண்டுபிடிச்சதுனால நம்ம பாஸ் ஆகிட்டோம், பிகே ஆகிட்டோம். அது வரிசைகரமாக இருக்கிறீங்கன்றாரு. அதன் அடையாளம் அனைவரும் பாபாவை அறிந்து பாபாவுடையவர்களாக ஆகியிருக்கிறீங்க. மேலும் இங்கு சந்திப்பு கொண்டாடவும் வந்திருக்கிறீங்கன்ட்டு சொல்றாரு. அப்போ அதோட அடையாளம் என்னன்னா, நம்ம பாபாவை தெரிஞ்சுக்கிட்டோம். பிரம்மா பாபா உடல்ல வந்து சிவபாபா தான், தாதி உடல்லையும் அப்புறம் பிரம்மா பாபா அவ்வியக்தமான பிறகு தாதி உடல்ல வர்றது 2 பேரும் வராங்க. நமக்கு இந்த முரளியை சொல்றது யாரோ ஒருத்தர் கிடையாது, கடவுள் தான் அப்படின்றத நம்ம நம்பிட்டோம். அப்போ அதனால தான் இப்போ பிகே ஆயிருக்கிறோம். மேலும் இங்கே நம்ம பாபா மீட் கொண்டாடவும் வந்திருக்கிறோம். மதுபனுக்கு வர்றவங்களே நம்பிக்கையோடு வர்றவங்க தான் வருவாங்க. பாபாவிடம் ஒவ்வொரு குழந்தைக்கும் துண்டிக்கப்படாத நம்பிக்கை இருக்கிறது. இப்போ எல்லா குழந்தைகளுக்குமே நம்பிக்கை இருக்குன்றாரு. பாபாவுடன் கூடவே மேலும் சில நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம எல்லாருக்குமே பாபா மேல நம்பிக்கை இருக்கு. வந்திருக்கிறது சிவன் தான், அவர் தான் நமக்கு பாடம் எடுக்கிறாரு, நம்மளை கரை சேர்த்துருவார், நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படின்ட்டு பிகேஸ் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனா அவரோட கூடவே மேலும் சில நம்பிக்கை உறுதியாக இருக்கணும். என்னென்னா அது என்னவென்றால் சுயத்தின் மீது நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் நம்மளை நம்பணும். நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம், பார்க்கறதுக்கு சாதாரண மனுஷனா இருக்கிறோம், சாதாரணமாக வாழ்ந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம எப்பயும் முன்னாடி எப்படி இருந்தோம், ஆனால் இப்போ பிகே ஆன பிறகு நம்மளை மாற்றி இருக்கிறாரு. ஆனால் நம்மளாம் வந்து தேவதை ஆகுமா அப்படின்னு நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடாது. அதனால ஃபர்ஸ்ட் நம்மளை நம்பணும். நம்ம கூடவே நாடகத்தின் மீது நம்பிக்கை இருக்கணும். அதே மாதிரி இந்த ட்ராமா 5000 வருஷன்றதை ஒத்துக்கணும். சிலருக்கு அதில் கூட நம்பிக்கை இருக்காது, அதனால தான் உள்ளே வரமாட்டாங்க, பிகே ஆகிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த 5000 வருஷம் நாடக சக்கரத்தை நம்ப மாட்டாங்க. அப்போ அவங்க வந்து துவாபரயுகத்துலேருந்து வர்றவங்கன்னா பிகேவா ஆக மாட்டாங்க. ஆனால் கடைசியாக புரிஞ்சுக்குவாங்க. இப்போ வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்காது, சில நம்பிக்கை இல்லாமலே இருக்கிறாங்க. அதனால 3 நம்பிக்கை இருக்கணும். அதாவது பாபா மேலே இருக்கணும், நம்ம மேலே இருக்கணும், ட்ராமா மேலே இருக்கணும். மேலும் பரிவாரத்தின் மீதையும் நம்பிக்கை இருக்கணும். 4வதாக இந்த ஃபேமிலி இருக்கு இல்லையா, நம்ம கூட வந்து பாபா சேர்க்குறாரு, எல்லாரையும் ஒன்று சேர்க்குறாரு. இதெல்லாம் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்து சூஸ் பண்ணி எவ்வளோ பேர் இப்போ வந்து ஒரு 10 லட்சத்துக்கு 20 லட்சத்துக்கு மேலே பிகேஸ் அதுக்கும் மேலேயே இருக்கும், எல்லாரையும் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா இது சும்மாவா, சாதாரண விஷயமா என்ன? இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்கன்னா பாபா மேலே நம்பிக்கையை வச்சு தான் இப்போ வந்து பிகே ஆயிருக்கிறாங்க. எல்லாருமே பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸு, சினிமா நடிகர்கள் கொண்டு வெளிநாட்டினர், ட்வின் ஃபாரினர்ஸு, இரட்டை வெளிநாட்டினர் இப்படின்ட்டு பாபா நிறைய எக்கச்சக்கமான பரிவாரத்தை நமக்கு கொடுத்துருக்குறாரு. அதாவது ஃபேமிலியை, பிகே ஃபேமிலியை கொடுத்துருக்காரு. அவங்க மேலேயும் அவங்க நடத்தை எப்படி இருந்தாலும் சரி, ஏன்னா எல்லாரும் வந்து இப்போ நம்மள மாதிரி தான் மனுஷனாகி சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான், அவங்கள தான் பாபா செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவங்களுக்குள்ளார விகாரம் விதவிதமாக இருக்கும். அதை பார்த்துட்டு இவங்கெல்லாம் பிகேவா, இவங்கள போய் செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு, இவங்க என்ன நடத்தை இப்படி இருக்குது, பிகே ஆகிட்டு இப்படி இருக்கிறாங்க அப்படி இப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாரையுமே பாபா தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. அதனால பரிவாரத்தின் மீது நம்பிக்கை இருக்கணும்ட்டு சொல்றாரு. இந்த 4 விதமான நம்பிக்கையில் உறுதியாக, அதாவது நிச்சய புத்தி, விஜயந்தி, நம்பிக்கை உடையவர்கள் தான் வெற்றி அடைவாங்கள் என்று இருக்க வேண்டும்ட்டு சொல்றாரு. இப்ப நமக்கு இந்த 4 மேலேயும் பாபா மேல நம்பிக்கை, நம்ம மேல நம்பிக்கை, டிராமா மேல நம்பிக்கை, மேலும் கூட சேர்த்து வச்சிருக்காருல, அவங்க கூட சேர்ந்துதான் நம்ம சேவை செய்ய வேண்டியதா இருக்கு. எங்க போனாலும் அவங்களதான் மீட் பண்ண வேண்டியதா இருக்கு. கடைசியில அவங்க கூட தான் எல்லாமே கனெக்ஷனே ஏற்படுது. ஏன்னா இவங்க கூட தான் நம்ம சத்தியுகத்துல போய் நடிக்கவே போறோம். அதனால அவங்க மேல நம்பிக்கை இருக்கணும்ன்றாரு. இந்த 4 நம்பிக்கை இருந்தாதான், நிச்சய புத்தி இருந்தாதான் வெற்றி அடைவீங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த 4 நம்பிக்கைகளும் உறுதியாக இருக்கின்றதா என சோதனை செய்யுங்க. இப்ப கேக்குறாரு, இந்த 4 நம்பிக்கையும் இப்ப உறுதியா இருக்குதா செக் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே உங்க மேல நம்பிக்கை இருக்கா, பாபா மேல நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கும். ஆனா நம்ம மேல நம்பிக்கை டவுட்டா இருக்கும். நம்மலாம் பாஸ் ஆகுமா, என்ன பண்ணுவோன்னு தெரியலையே அப்படின்னு அப்புறம் ட்ராமா என்ன வச்சு செய்ய போதோ தெரியலையே அப்படின்ட்டு ட்ராமா மேல நம்பிக்கை. அப்புறம் பரிவாரத்தோட எனக்கு பாபா மட்டும் போதும், இவங்கெல்லாம் யாரு எனக்கு தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா கேட்குறாரு. செக் பண்ணுங்க.
பாபாவிடத்தில் அனைவரும் என்னுடைய பாபா, நான் பாபாவுடையவன் என்று சொல்றாங்க. இப்ப பிகேஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்க, பாபாவை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. என்னுடைய பாபா, நான் பாபாவுடையவன். பிகேட்டல்ல நான் பாபாவுடையவன், என்னுடைய பாபா என்று கூறி பாபாவின் முழு அதிகாரத்தையும் அடைந்து விட்டீர்கள். சதா பாபா மூலமாக அதிகாரியாகி அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரி ஆகிட்டீங்க. கூடவே தன் மீதான நம்பிக்கையும் அவசியமாகும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, நீங்க பாபா உங்களுடையவராக்கி அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்துக்கும் நீங்க சொந்தமாயிட்டீங்க, எல்லா பொக்கிஷங்களுக்கும் அதிகாரி ஆயிட்டீங்க. கூடவே தன்னையும் நம்பணும். இப்போ பாபா சொல்றாரு, நீங்க விஸ்வராஜ்ய அதிகாரின்னா அதை உங்களுக்கு நம்பிக்கை வருதா? அப்புறம் நீங்க தான் சிவசக்தி பார்வதின்றாருன்னா அது உங்களுக்கு நம்பிக்கை வருதா? அதெல்லாம் நீங்க யோசிக்கணும். அப்ப நான் சிவனை இப்ப நேசிக்கிறேன் அப்படின்னா அந்த சிவன்கிட்ட இருந்து சக்தி வாங்குற நம்ம யாரு? அப்ப சிவசக்தி தானே. அப்ப நமக்கு தானே அந்த அம்மன் சிலை இருக்கும். இப்ப இதெல்லாம் நீங்க வந்து அந்த பாபா கொடுக்குற சொமான்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்புறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதனால தன் மீதான நம்பிக்கையும் அவசியமாகும். ஏன், ஒருவேளை தன் மீது நம்பிக்கை இல்லைனில் மனசோர்வு அடையறீங்க. எதனால பாபா சொல்றாருன்னா, உங்க மேல நம்பிக்கை இல்லாதனால தான் அடிக்கடி அப்படியே சோர்வுல போறீங்க, மனசோர்வு அடையறீங்கன்னு சொல்றாரு. நான் பாபாவின் மூலமாக சுய பெருமைகளை பெற்றவன். அதாவது நான் யாருன்றத எனக்கு யார் சொல்லியிருக்காங்க? கடவுள், சுயம் கடவுளே இறங்கி வந்து நான் யாருன்றத சொல்றாரு. இப்ப இந்த உடம்ப வச்சு நம்ம முடிவு பண்ற கூடாது நம்ம இந்த மாதிரி சாதாரண ஆளு அப்படின்ட்டு. நம்ம ஆத்மா வந்து பல பிறவிகள் கடந்து வந்திருக்கும். போன பிறவி, அதுக்கு முந்தின பிறவி, அதுக்கு முந்தின பிறவின்னு பல பிறவிகள் கடந்து வந்திருக்கும். இதே ஆத்மா ஃபர்ஸ்ட் பிறவில சக்திசாலியான ஆத்மாவா நம்ம இருந்தோம். இப்ப இந்த லாஸ்ட் பர்த்ல இப்படி நம்ம சாதாரண பர்த் எடுத்ததுனால நம்மளுடைய இதை நம்மளே குறைச்சி எடை போடக்கூடாது. நம்ம ஒன்றும் கிடையாது, நம்ம ஒரு வேஸ்ட் அப்படின்னு நம்மளே நினைச்ச கூடாது. ஆனா எனக்கு நான் யாருன்றதை யார் சொல்லியிருக்காங்க? வந்து கடவுளே எனக்கு சொல்லியிருக்கிறாரு. அவர் சுய பெருமைகளை கொடுத்திருக்காரு, சொமான்களே கொடுத்திருக்கிறாரு. என்னோட பெருமை எனக்கே சொன்னவர் யாரு? சத்தியமானவர் சிவன். சுயராஜ்ய அதிகாரி ஆவேன், இவையே சுயத்தின் மீதான நம்பிக்கையாகும். இப்ப நீங்க உங்களை ராஜ்யம், உங்க உடம்பு, உங்க கை கால் கண்ணு மூக்கு எல்லாத்தையும் ராஜ்யம் செய்யக்கூடிய அதிகாரி நீங்க ஆத்மா அப்படின்ட்டு சொல்றாரு. இது மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இதெல்லாம் இருந்தாதான் நம்ம ஜெயிக்கவே முடியும் கடைசியில். அதுக்காக சொல்றாரு, சுயம் தந்தை எனக்கு எவ்வளவு சுய பெருமைகளை சொமான்களை கொடுத்துள்ளார். கடவுளே வந்து அவர் தான் என்னுடைய அப்பா, அவர் வந்து எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. இதை நம்புறீங்களா? ஏன்னா இதெல்லாம் பர்சன்டேஜ் அளவுக்கு இருக்கும், எல்லாரும் நம்ப மாட்டாங்க. அதனாலதான் கேக்குறாரு யார் அதை முழுசா நம்புறாங்கன்ட்டு. ஒவ்வொரு சொமானத்தையும் நினைவில் கொண்டு வந்தீர்கள் எனில் எவ்வளவு போதை ஏறுகிறது. இப்ப பாபா அவ்வளவு சொமான் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு சொரூபத்துக்கும் கொடுத்துருக்காரு. 5 சொரூபத்துல பிராமண சொரூபத்துக்கு கொடுத்துருக்காரு, ஃபரிஸ்தா சொரூபத்துக்கு சொமான்கள் கொடுத்துருக்காரு. அதாவது ஃபரிஸ்தான்னு எடுத்தீங்கன்னா, நான் தூய்மை ஃபரிஸ்தா, நான் வந்து சக்திசாலி ஃபரிஸ்தா, நான் வந்து விடுபட்ட ஃபரிஸ்தா, நான் பாப் சமான் ஃபரிஸ்தா. அந்த மாதிரி விதவிதமான ஃபரிஸ்தா சொரூபத்துக்கே விதவிதமான ஆனந்த சொரூப ஃபரிஸ்தா அந்த மாதிரி கொடுத்துருக்கிறாரு. அது மாதிரி அனாதி சொரூபத்துல நம்ம எந்த மாதிரியான ஆத்மா, நீங்க கல்ப விருட்ச மரத்துல கீழே இருக்கக்கூடிய வேர் பகுதியில இருக்கக்கூடிய ஆத்மானா, இந்த மாதிரி நிறைய சொமான்கள் இருக்கு. அப்புறம் சத்தியுகத்துல நம்ம தேவதையா இருந்தாலே அங்க என்ன மாதிரியான தேவதை? நம்ம தூய்மையான தேவதை, விஸ்வராஜ்ய அதிகாரி, நம்ம சர்வ சக்திகள் நிறைந்த தேவதை, இப்படின்னு நிறைய சொமான்களை பாபா கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் ஒண்ணுத்தையும் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஆத்மா உங்களுக்கு எவ்வளவு போதை ஏறுகிறது. இன்றைய காலத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு பட்டம் கிடைச்சிட்டா பாருங்க, அதை கூட தமது பாக்கியமாக கருதுறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பிஎட் பிஎட் ஏதோ முடிச்சிட்டாங்கன்னா உடனே ஒரு போர்டு மாட்டிக்குவாங்க, பிஹெச்டி முடிச்சிட்டா டாக்டர்னு போட்டுக்குவாங்க. அப்ப டாக்டர் பட்டம் கிடைச்சிட்டாலே அது ஒரு பாக்கியமா கருதுறாங்க. ஆனால் குழந்தைகள், உங்களுக்கு ஒவ்வொரு சொமானமும் யார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேக்குறாரு. இப்ப உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த சுயமரியாதைகளை நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. உங்களை பத்தி உங்களுக்கே யார் சொன்னது? கடவுள் வந்து சொல்றாரு, ஆத்மாவுக்கு சொல்றாரு. சுயம் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் சுமானதாரியாக இப்ப ஆக்கி இருக்கிறாரு. பாபா வந்து இப்ப நம்மள எல்லாரையுமே சுமானம், சுயமரியாதையே கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு சுமானத்தையும் நினைத்து குஷியில இப்ப பறக்குறீங்க. பாபா இப்ப நம்ம மேல நம்பிக்கை ஏற்படுத்துறாரு. ஃபர்ஸ்ட் அவரை நம்பிட்டோம், நம்ம பிரச்சனை இல்லை. அதனால இப்ப நம்ம மேல நம்பிக்கை இல்லாததுக்கு இப்ப நம்ம மேல நம்பிக்கையை ஏற்படுத்துறாரு. இப்ப நீங்க தான் அது அப்படின்ட்டு புரிய வைக்கிறாரு. ஒவ்வொரு சொமானத்தையும் நினைச்சு நீங்க இப்ப குஷியில பறக்குறீங்க. நான் பாபாவின் மூலமாக சுயராஜ் அதிகாரியாக, சொமானதாரியாக, கோடியில் சிலராக இருக்கிறேன் என்ற அளவுக்கு தன் மீது சதா நம்பிக்கையின் போதே இப்ப இருக்க வேண்டும். இப்ப இதெல்லாம் கன்ஃபார்மா இருக்கணும். இந்த நிச்சய புத்தி நம்பிக்கை இருந்தாதான் நம்ம பாஸ் ஆகும். இப்போ ஒருத்தவங்க எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க,
அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஏதோ வீட்டில் சேர்த்து விட்டாங்கன்னு படிச்சாங்கன்னா பாஸ் ஆவாங்களா? அவங்க எம்பிபிஎஸ்ஸை பாஸ் ஆக மாட்டாங்க, ஃபெயில் ஆயிடுவாங்க. ஏதோ வீட்டில் சேர்த்து விட்டாங்க, நாங்கள் படிக்க பிடிக்கல, ஏதோ நான் படிச்சுன்னுக்கிறேன் அப்படின்னு சேர்த்துட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு என்ன சாதாரண ஒரு ஃபெயில் தான் ஆவாங்க. எம்பிபிஎஸ் ஃபெயில் ஆகி தான் என்ன பண்ணுவாங்க, டாக்டராக கூட ஆக மாட்டாங்க. அது ஏதோ சம்பாதிக்க தெரியாத டாக்டராக தான் இருப்பாங்க. அது மாதிரி தான் இப்போ வந்து நானும் பிகே ஆயிட்டேன் அப்படின்ட்டு பிகே ஆயிட்டு எதுலையும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம வந்து ஃபெயில் ஆயிடுவோம். அதனால தான் சொல்கிறாரு, இப்போ வந்து பாபா மேலே நம்பிக்கை இருக்குது, அப்பா மேலே நம்பிக்கை இருக்குது, அப்போ நம்ம மேலேயும் நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? நான் அந்த கோடியில் சிலர், அவர் சொல்கிற சொம்மானெல்லாம் என்னது தான், நான் சிவசக்தி தான், நான் பார்வதி தான், நான் அந்த ராமருடைய சீதை தான் அப்படின்னு நீங்கள் நம்பணும். அது மாதிரி ஒவ்வொரு சொம்மானம், நான் சர்வ சக்திவான், அவருனா நான் மாஸ்டர் சர்வ சக்திவான், எனக்கும் எல்லா சக்திகளும் இருக்குது, நான் அன்பு சொரூப ஆத்மா அப்படின்ட்டு. பாபா அன்பு கடல்னா நான் மாஸ்டர் அன்பு கடல், என்னால் எல்லாருக்கும் அன்பு கொடுக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் நம்பணும். நம்ம லோவில் போயிடுறோம்ல, அதுக்கு தான் சொல்கிறாரு நீங்கள் நம்பணுன்றாரு. பாபாவிடம் நம்பிக்கை இருப்பதன் கூடவே தன்னிடம் நம்பிக்கை இருக்க வேண்டியது அவசியமாகும். ஏனெனில் ஒருவேளை தன் மீது நம்பிக்கை இருக்கிறதெனில் எங்கு நம்பிக்கை இருக்கிறதோ அங்கு ஒவ்வொரு செயலும் நிச்சய புத்தி என்றால் சொமானதாரி வெற்றியாளர் அப்படின்ட்டு சொல்கிறார். இப்போ நம்ம மேலே நம்பிக்கை வந்துச்சுன்னா நம்ம சொமானில் இருப்போம், சொமானில் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வெற்றியாளர்ன்ட்டு சொல்கிறார். நம்பிக்கையின் அர்த்தமே வெற்றியாகும். எங்க நம்பிக்கை இருக்கோ அங்க வெற்றி தான் அப்படின்றாரு. பாபாவிடமும் நமக்கு நம்பிக்கை இருக்கிறதே என்று இருந்து விடக்கூடாது. சில பிகேஸ்லாம், நான் பிகே ஆயிட்டேன், மதுவன் போயிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான், நான் தான் பாபா குழந்தைல்ல, பாபாவுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு பாபா பிடிக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு இருந்துடக்கூடாது. பாபாவிடம் இருப்பது மிக நல்லது, ஆனால் பாபாவோட நம்பிக்கை இருக்கிறது நல்லது. ஆனால் பாபாவின் கூடவே நான் யார் என்ற தனக்கான போதையும் அவசியமாகும்ட்டு சொல்றாரு. அப்ப இந்த ஞான பாதையில வரும்போது பாபா குழந்தை ஆயிட்டோம் அது மட்டும் கிடையாது. இதுல வந்து அடுத்தவங்கள நீங்க பார்க்க கூடாது. அவங்கவுங்க ஒவ்வொரு சொமான்ல இருப்பாங்க, அவங்க பெருசா அவங்கவுங்கள பத்தி பேசிக்குவாங்க, அதெல்லாம் பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. தாதி தீதிகள் தான் 108ல வருவாங்க, தாதி தீதிகள் தான் சிவசக்தி, நான்லாம் போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஒவ்வொரு குழந்தையுமே பாபாவுக்கு அவசியம். அவங்க மூலமாக பாபா என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார். நீங்க செய்யற மனசா சேவை கூட அவருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதன் மூலமாக நிறைய பேரை எழுப்புவாரு. பாபா என்ன செய்யணுமோ அதை குழந்தைகள் மூலம் தான் செய்வார். அதனால நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு வேஸ்ட்ன்னு நம்ம நினைக்க கூடாது. அதனாலதான் சொல்றாரு, அவர்கிட்ட நம்பிக்கை இருக்கிறது நல்லது, ஆனா அவர் கூடவே நம்ம யாருன்ற தனக்கான போதையும் அவசியமாகும்ட்டு சொல்றாரு. பாருங்க, உலகத்துல இவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனா பாபா ஏன் உங்களை தேர்ந்தெடுத்தாரு? ஏதோ ஒரு கோடியில இருக்கிற உங்களை தேர்ந்தெடுத்து நீங்க ஏன் இந்த முரளியை இப்ப படிக்கணும்? யோசிச்சு பாருங்க, இந்த முரளியை நம்ம ஏன் படிக்கணும்? ஏன் இவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க, ஆனா நம்மளை ஏன் படிக்க வைக்கிறோம்? நம்மளும் அவங்கள மாதிரி சாதாரணமா வாழ்ந்துட்டு எப்பயும் போல பக்தி பண்ணிட்டு கோயில் கோயிலா தெரிஞ்சுட்டு இருந்துக்கலாம்ல. நம்ம ஏன் இந்த முரளியை படிக்கணும்? நம்மளை ஏன் படிக்க வச்சாரு? நம்மளை ஏன் அவருடைய குழந்தைய ஆக்குனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம கிட்ட நம்ம மேல நம்பிக்கை வரணும். நம்ம வந்து கோடியில சிலராக கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மா. நான் கீதையில இருக்குது, கீதையில வந்து நான் வரும்போது என்னை கோடியில சிலர் தான் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு பகவத்கீதையில ஒரு வாக்கியம் இருக்கு. கிருஷ்ணர் சொன்னதா சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணர் வந்தா எல்லாருக்கும் தெரிய போகுது, அதையும் வந்து எல்லாரும் நம்பாம போக போறாங்க. ஒவ்வொரு சுமானையும் நினைவு செய்தீர்கள் எனில் நம்பிக்கை மற்றும் போதை என்பது உங்களுடைய நலத்தை மற்றும் முகத்தில் தென்படும் சொல்றாரு. இப்ப நீங்க இந்த நம்பிக்கையை வச்சுட்டீங்கன்னா ஒவ்வொரு சொமானையும் நீங்க நினைவு பண்ணீங்கன்னா, இப்ப நான் மாஸ்டர் சர்வ சக்திவான்றத உள்ளார்ந்து அதை எடுத்துக்கிட்டு, சர்வ சக்திவான் என்னுடைய தந்தைன்னா நான் யாரு? நான் மாஸ்டர் சர்வ சக்திவான். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? நானும் ஒரு புலின்னு நினைச்சு பாருங்க. அப்ப எந்த மாதிரி ஒரு போதை வரும்? அந்த மாதிரி போதை வரும்போது உங்க முகம் நடத்தை எல்லாமே மாறும் அப்படின்றாரு. அப்ப பார்த்தாதான் தெரியும், அப்பதான் உலகத்துக்கே தென்படுவீங்கன்றார். தென்பட்டு கொண்டு இருக்கிறது, மேலும் தென்பட்டு கொண்டே இருக்கும். இப்ப தென்பட்டு கொண்டு இருக்குதான், இப்ப எல்லாரும் முகத்தையும் பார்த்தா தெரியுதான், போக போக இன்னும் தெரிய ஆரம்பிக்கும்ன்றாரு. ஏன்னா நம்ம அந்த சுமான்ல ஒன்றும் உட்கார ஆரம்பிச்சோன்னா தான் உலகத்துக்கே தெரிய வரும் கடவுள் வந்து நம்மளை மாத்திட்டு இருக்கிறாருன்னு. கூடவே 3வது விஷயம், நாடகத்தின் மீதான நிச்சயம். இப்ப நம்ம மேல நிச்சயத்தை பத்தி சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப 3வது வந்து டிராமா பத்தி சொல்றாரு. நாடகத்தின் மீதான நிச்சயம் மிக அவசியமாகும். ஏனெனில் நாடகத்தில் பிரச்சனைகளும் வருகின்றன, வெற்றியும் கிடைக்கின்றது. இப்ப டிராமா மேல நிச்சயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க டிராமா சில டைம்ல மாயா என்ன பண்ணும், குழப்பி விட்டுரும், பாபா மேலேயே சந்தேகம் வர வைக்கும். ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொண்டு வரும். இது என்ன கடவுள் உண்மையா இருக்கிறாரா? எனக்கு சொல்றதெல்லாம் ஏன்னா அவர் ஒண்ணு சொல்றாரு, நமக்கு ஒண்ணு நடக்குது, நம்ம வாழ்க்கையிலே எல்லாம் மீறி வேற வேற மாதிரி நடக்குது அப்படின்ட்டுலாம் குழப்பத்தை கொண்டு வரும். மாயா வந்து கொண்டு வரும். நமக்கு டிராமா மேல
டவுட் வரும். அதான் சொல்றாரு, டிராமா மேல உங்களுக்கு நிச்சயம் இருக்கணும். எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குது. அதான் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. ஏனெனில் நாடகத்தில் பிரச்சனைகளும் வருது, வெற்றியும் கிடைக்கின்றது. அந்த பிரச்சனை வருதுல்ல, அந்த பிரச்சனை கூட நமக்கு பிரச்சனையும் வரும். பிரச்சனையால நம்ம சோர்ந்து போவோம். ஆனா வெற்றியும் சில டைம்ல கிடைக்குது. ஒருவேளை நாடகத்தில் உறுதியான நம்பிக்கை இருந்தால் நாடகத்தின் நம்பிக்கையில் நிச்சயபக்தியுடையவர்கள் அந்த பிரச்சனையும் கூட என்னவா பார்ப்பாங்க, தீர்வு சுரூபமாக மாற்றி விடுகிறாங்க. அவங்க அவங்க இப்ப நாடகத்தின் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க டிராமான்ற அந்த ஞானத்தை அப்ளை பண்ணுவாங்க தன் வாழ்க்கையில. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதான் நடந்தது, அதான் இப்ப நடக்குது, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஏத்துக்குவாங்க. அது மாதிரி இந்த பிரச்சனை கூட எனக்கு ஏதோ நல்லதுக்காக தான் நடந்திருக்கு, என்ன சரி செய்ய வந்திருக்குது அப்படின்னு ஏத்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஏனெனில் நம்பிக்கை என்றால் வெற்றி. எவற்றின் மீது வெற்றி உருவாகின்றன, மாற்றம் செய்வதில் தான் வெற்றி உருவாகின்றன. ஒரே வினாடியில் பிரச்சனை மாறி தீர்வு சுரூபமாக ஆகிவிடுகின்றன அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப நம்ம அதை பிரச்சனையா பார்த்தோம்னா அது என்ன பண்ணும், ஊதி ஊதி பெருசாகி புயலா மாறும். அதே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம்னா முடிஞ்சிடும். தீர்வு கண்டுபிடிச்சிட்டோம்னா, தீர்வு சுரூபமா மாறிட்டோம்னா மாற்றம் பண்ணிடுறோம்ல, அதுலதான் நமக்கு வெற்றின்னு சொல்றாரு. குழப்பத்தில் நீங்க வரமாட்டீங்க, நிலையாக இருப்பீங்க. ஏனெனில் நாடகத்தின் ஞானத்தினால் ஆடாத அசையாதவர்களாக இப்ப ஆகிறீங்கன்ட்டு சொல்றாரு. டிராமாவுடைய ஞானத்தை அப்ளை பண்ணோம்னா நம்ம ஆடாம அசையாம இருப்போம். இப்ப ஏதோ ஒண்ணு நடக்குது வெளி உலகத்துல, என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனை ஒண்ணு நடக்குது, வெளி உலகம் என்ன சொல்லுவாங்க, இது இப்படி நடக்கலாமா, இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இது ஏன் இப்படி நடந்தது, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கூட நடக்குமா அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் ஸ்டாப் வச்சிருப்போம். இது டிராமால நடந்துச்சு, போன கல்பம் இதான் நடந்தது, அதனால இது நடக்குதுன்ட்டு அப்படியே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நம்ம போயிடுவோம். அது நம்ம வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அடுத்தவங்க வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாது இல்லை, பொதுவாக ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா கூட நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம். ஆனா அது வந்து வெளி உலகத்தினர் அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஃபுல் ஸ்டாப்பே வைக்க மாட்டாங்க. நான் தான் கல்பத்திற்கு முன்பு சமாதான சுரூபமாக, அதாவது வெற்றி ஆத்மாவாக ஆகியிருக்கிறேன். மேலும் மேலும் நானே கல்பத்திற்கு பிறகும் இந்த மாதிரி ஆகுவேன் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறது. ஆகையினால் இந்த நாடகத்தின் நம்பிக்கை போதை உறுதியாக ஆக்குகிறது. நம்மள பெருமையும் இருக்கிறது, போதையும் இருக்கிறது. நான் தான் இருப்பேன் என்ற அந்த போதை உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்றாரு. எனவே இந்த புருஷார்த்தி முயற்சியாளர் வாழ்வில் நாடகத்தின் ஞானமும் அவசியமாகும் சொல்றாரு. இப்ப நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், அதுதான் இப்ப நம்மளோட வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை என்னன்னா பிகே வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக, ஒரு ஏம் அடையறதுக்காக. எப்படி ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிச்சு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு, அந்த மாதிரி நம்ம மனுஷன் வந்து தேவதை ஆகிறதுக்கான முயற்சியாளரா இப்ப இருக்கிறோம். அதுக்கு இந்த 3 ஞானமும் இப்ப வந்து நமக்கு அவசியம்ட்டு சொல்றாரு. ஒண்ணு பாபா மேல நம்பிக்கை, ரெண்டாவது நம்ம மேல நம்பிக்கை, நான் தான் ஆகியிருந்தேன், வேற யாரும் ஆகல, நான் தான் வந்து தேவதை ஆகியிருந்தேன், நான் தான் அந்த பதவி அடைஞ்சேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கணும். மூணாவது, நாடகத்தின்படி போன கல்பத்துல நான் தான் ஆகியிருக்கிறேன், இப்பயும் நான் தான் இருக்கிறேன், இப்ப நான் தான் அடுத்த கல்பத்திலயும் ஆவேன் அப்படின்ற நாடகத்தின் ஞானம் கூட அவசியம்ன்றாரு. அடுத்தது நாலாவது என்ன நம்பிக்கை இருக்கணும்னா, பரிவாரத்தின் மீது நம்பிக்கை, குடும்பத்தின் மீதான நிச்சயம் இருக்கணும். ஏனெனில் பாபா வந்ததுமே பரிவாரத்தை தான் படைத்தார். பாபா வந்ததுமே இங்க வந்து பிரம்மா பாபா மூலமா 350 பேரை தத்தெடுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் நிச்சயம் இருந்தது, அவங்களுக்குலாம் தான் காட்சி கிடைச்சிது, அவங்களுக்கு தான் நிச்சயம் இருந்தது. வந்தாங்க, தாதி தீதிகள் இவங்களெல்லாம் பாலனை பண்ணாரு. அவங்க போய் நிறைய பேர் அவங்க மூலமாக விழிப்படைஞ்சாங்க. இப்ப இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் படைச்சது யாருன்னா சிவன் தான் படைக்கிறாரு. அப்ப நமக்கு வந்து நம்பிக்கை அவங்க மேலேயும் நமக்கு இருக்கணும். பாபாவிடம் நம்பிக்கை இருப்பதை போன்று பரிவாரத்தின் மீது நம்பிக்கை அவசியம் வேண்டும். ஏனென்றால் பரிவாரம் யாருடையது, பாபாவுடையது. மேலும் இவ்வளவு பெரிய பரிவாரம் யாருக்கேனும் இருக்க முடியுமா? இவ்வளவு பெரிய ஃபேமிலி, உலகமே நம்ம ஃபேமிலினா யாருக்காவது இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்குமா? ஆகவே பரிவாரத்தின் மீதான நம்பிக்கை மிக அவசியமாகும்ட்டு சொல்றாரு. ஏனெனில் இவ்வளவு பெரிய பரிவாரம் உலகில் வேறு யாருக்காவது இருக்கிறதா பாருங்க, சுத்தி பாருங்கன்றாரு. ஃபேமிலினா என்ன, ஒரு கூட்டு குடும்பம்னா கூட ஒரு 100 பேர் இருப்பாங்களா, அதுக்கு மேல இருக்க முடியாது. அப்படி 100 பேர்லாம் வராது, ஒரு 50 60 அது மாதிரி இருக்கும். ரொம்ப எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுல அப்படியே ஒண்ணா வாழறாங்கன்னா அவ்வளவுதான் இருக்க முடியும். ஆனா இவ்வளவு லட்சக்கணக்கான பேரு பரிவாரமா அமையறது எங்கேயாவது இருக்குமா? சோதனை செய்யுங்கள், உங்களை போன்ற பரிவாரம் உலகில் யாருக்கு இருக்கிறது அப்படின்ட்டு கேக்குறாரு. குடும்பம் என்ற முறையில் எந்த ஒரு தெய்வீக பிதாக்களும் இங்க இல்ல, அங்கு பின்பற்றுபவர்கள் ஃபாலோயர்ஸ் தான் இருக்கிறாங்க. இப்ப மற்ற இடத்தெல்லாம் போறோம்ல, தர்ம பிதாக்கள்லாம் கிறிஸ்துவ தர்மம், அதெல்லாம் கிறிஸ்து வந்து படைச்சாரு, கிறிஸ்து வந்து ஸ்தாபனை பண்ணாரு தர்மத்தை, படைக்கல, தாரணை பண்ணாரு, ஸ்தாபனை பண்ணாரு தர்மத்தை.
அங்க கூட வந்து அவருக்கு ஃபாலோயர்ஸ் தான் இருந்தாங்க, குடும்பம்லாம் ஒன்றும் அவர் வந்து படைக்கல. இங்க பரிவாரம். ஆனா இங்க வந்து தர்மபிதா தான், நம்ம ஒரே தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாரு. சிவபாபா தான் வந்து படைக்கிறாரு. பிரம்மா மூலமாக படைப்பு. ஆனா இங்க பரிவாரம், ஒரு ஃபேமிலி. அதனாலதான் நீ பக்தியில கூட சிவனை ஒரு ஃபேமிலியா காமிச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? சிவன் ஃபேமிலி வந்து பக்கத்துல பார்வதி, தலையில கங்கை வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல விநாயகர், முருகர், ஃபேமிலியா தான் இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு வாகனம் இருக்கும், எல்லாம் ஃபேமிலியா உட்காந்துருப்பாங்க. அதனால இங்க பரிவாரத்தை தான் படைக்கிறாரு. அவங்க மூலமா தான் என்ன நமக்கு அது கிடைக்குது, ஞானம் கிடைக்குது. அதனால சிவன் மட்டும் எப்பவுமே தனி. அவர் கோயில்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க, தனியாவே இருக்க மாட்டார். அதனாலதான் பரிவாரத்தை படைக்கிறார். பரிவாரத்தோட சேவையில் சம்பந்தத்தில் நீங்க இப்ப இருக்கிறீங்க. அப்ப நம்ம பரிவாரத்தை விட்டு நம்ம ஓடிட முடியாது. எனக்கு இவங்கள பிடிக்கல, இவங்க கூட சேர்ந்து நான் என்னத்துக்கு இருக்கணும், எனக்கு பாபா போதும், நான் சென்டருக்கு வர்றதே பாபாக்காக தான், இவங்கள்ட்ட எல்லாம் நான் எதுக்கு பேசணும் அப்படிலாம் நினைக்க கூடாது. ஏன்னா நமக்கு பரிவாரத்தை கொடுத்ததே கடவுள் தான். அவங்களோட சேர்ந்து தான் நம்மளுடைய கனெக்ஷன் இருக்குது. சொர்க்கத்துல 21 பிறவிக்கான கனெக்ஷன் இங்கேருந்து தான் ஏற்படுதுன்னு சொல்லிட்டாரு. பரிவாரத்தோட சேவையிலும் இருக்கிறீங்க, சம்பந்தத்திலும் இப்ப வரீங்க. பந்தனத்துல வரல, சம்பந்தத்துல தொடர்புல வரும். அவங்க கூட தான் சேர்ந்து நம்ம சேவை செய்ய வேண்டியதா இருக்குது. ஃபேமிலி அங்க போறோம்னா ஞானம் சொல்ல வேண்டியதும் சரி, சென்டருக்கு போறதும் சரி, அங்க 4 பேரோட நம்ம சம்பந்தம் தொடர்பு இருக்குதுன்றார். நமக்கு பாபாவிடம் தான் தொடர்பு. குடும்பத்தில் இல்லாவிட்டால் என்ன என்றெல்லாம் இருக்கக்கூடாது. பரிவாரத்தின் மீதான நிச்சயம் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு கூடவே வர வேண்டும்ட்டு சொல்றாரு. இப்ப நீங்க 21 பிறவிகளுக்கு இதே ஃபேமிலி தான் உங்க கூட வந்து அங்க விதவிதமான வேடத்துல நடிப்பாங்க. ஆனா இவங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த ஆத்மா தான் அங்க வந்து நடிக்கும். தெரிந்துள்ளீர்கள் அல்லவா? பரிவாரத்தின் சம்பந்தத்தில் வருகையில் இவ்வளவு பெரிய பரிவாரத்தில் அனைவருடனும் நம்பிக்கையுடன் நடந்து கொண்டிருக்கிறேனா? இப்ப நீங்க செக் பண்ண சொல்றாரு பாருங்க. இப்ப எல்லாத்துலயும் டெஸ்ட் பேப்பர் வைக்கிறாரு. இப்ப நம்ம செக் பண்ண என்னன்னா, இப்ப நான் வந்து தனியா இருக்கும்போது நான் ஒழுங்கா தான் இருக்கிறேன். சென்டருக்கு போனோடனே அங்க பரிவாரம் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட சம்பந்தத்துல நான் வரும்போது எல்லார்ட்டையும் நான் நம்பிக்கையோட இருக்கிறேனா, எல்லார் நம்பிக்கைக்கும் பாத்திரமாகி இருக்கிறேனா, அவங்களையும் நான் நம்புறேனா, என்னை நம்புற அளவுக்கு நான் அவங்க கூட நடிக்கிறேனா, பரிவாரத்தில் ஒவ்வொருவரின் சம்ஸ்காரமும் விதவிதமாக இருக்கும் என்று கவனம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. பாபா சொல்றாரு, ஃபேமிலினா 5 விரலும் ஒரே மாதிரியே இருக்காதுல்ல, அந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு மாதிரி. அதுவும் கலியுகத்துல விதவிதமா தான் இருப்பாங்க. சம்ஸ்காரம் வேற வேற மாதிரி தான் இருக்கும். அதனால அதுல அட்டென்ஷன் கொடுக்கணும்ட்டு சொல்றாரு. அதாவது உங்களை மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க ஒரு மாதிரி இருப்பீங்க, மற்றவங்க கூட இருக்கிறவங்க வேற மாதிரி இருப்பாங்க. அதனால எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு அங்க அனுசரிச்சு நடக்கணுன்றார். உங்களுடைய நினைவு சின்னம் மாலை. மாலையில் மணிகளை பாருங்க. முதல் எண் எங்க இருக்கிறது, மேலும் 108வது எண் எங்க இருக்கிறது. இப்ப நம்மளுடைய நினைவு சின்னம் தான் இந்த பக்தியில 108 மணி மாலை, சந்தன மாலை உருட்டுறாங்க. அந்த மாலை என்னன்னா, சிவனை வந்து இப்ப பிகேவா இருக்கும்போது உருகி உருகி யார் நினைக்கிறாங்களோ, பதவி அடைகிறாங்களோ, அவங்கதான் மாலையில கோக்குறாரு, மணியா கோக்குறாரு. அதுல 108 மாலை அதான் ஃபார்ம் ஆகுது. அதை தான் பக்தியில உருட்டுறாங்க. ஏன்னா அதை உருட்ட உருட்ட இறைவனோட நினைவு ஏற்படுதுன்னா அந்த மாலையில இருக்கிறவங்க அப்படி பாபாவை நினைச்சிருக்கிறாங்க, அப்படி இறைவனை நினைச்சிருக்கிறாங்க. உண்மையான இறைவன் யாரோ அவரை நினைச்சிருக்கிறாங்க. அதனாலதான் 108 மாலை உருவாயிருக்கு. அதுலயும் முதல் எண்ணுக்கும் 108வது எண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்றாரு. ஏனெனில் பரிவாரத்தில் விதவிதமான சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. அந்த 1ல இருந்து 108 இருக்குல்ல, அவங்கள கூட சம்ஸ்காரம் ஒரே மாதிரி இருக்காது. ஆளுக்கு ஒன்று பிடிக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஸ்வீட்டு பிடிக்கும்னா ஒருத்தவங்க காரம் பிடிக்கும். இதை போய் நம்ம குறை சொல்ல முடியுமா? ஆளுக்கு ஒரு டேஸ்ட். முரளியில இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க எனக்கு இந்த பாயிண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. சில பாயிண்ட் சிலருக்கு புரியவே புரியாது, சிலருக்கு நல்லா புரியும். இந்த மாதிரி விதவிதமான சம்ஸ்காரங்களை நம்ம கூட பிகேஸ சேர்த்து வச்சிருக்கிறாரு. அவங்களோட ஒத்து போறதுதான் இங்க பெரிய விஷயமே. எனவே இவ்வளவு பெரிய பரிவாரத்தில் வாழ்ந்தாலும் சம்ஸ்காரங்களை புரிந்து கொண்டு ஒருவர் மற்றவரிடத்தில் ஒரு குடும்பம், ஒரு தந்தை, ஒரு ராஜ்யம் என ஒற்றுமையோடு இப்ப நடக்க வேண்டும். இப்ப பாபா சொல்றாரு, இப்ப பிகே ஆகுதுன்னா சும்மா கிடையாது. நம்ம மட்டும் வந்தோம், பிகே ஆனோம், எடுத்தோம் கௌத்தோன்னு பேசணும் போனோம் அப்படின்னா பதவி இருந்து வேலைக்காரன் பதவி தான் நமக்கு கிடைக்கும். நம்ம எப்படி நடந்துக்கணும், உயர்ந்த பதவி அடையணும்னா நம்ம எப்படி நடந்துக்கணும்னு சொல்றாரு பாருங்க. எல்லாரும் கூடயும் இருந்தாலும் சம்ஸ்காரங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க மற்றவங்கள்ட்டையும் எப்படி பழகணும்னா, ஒரே குடும்பம், ஒரே தந்தை, ஒரே ராஜ்யம் என்று ஒற்றுமையோடு இப்ப நடக்கணும். அப்பதான் மாலையில மணி ஆக முடியும்ட்டு சொல்றாரு. எப்படி பெரிய பரிவாரமோ அதே போலதான் ஒருவர் மற்றவரிடத்தில் பெரிய உள்ளம், ஒவ்வொருவருக்கான சுப பாவனை, சுப விருப்பத்தின் ஸ்திதியில் நிலைச்சிருந்து செல்ல வேண்டும்ட்டு சொல்றாரு. இப்ப நீங்க யாரை பார்த்தாலும் சரி,
ஒருத்தவங்க மற்றவங்களுக்குள்ளார பெரிய உள்ளத்தோட பழகணும், எல்லாருக்கும் சுபபானம் இருக்கணும். இவங்க பீக் ஆயிருக்காங்களா, இவங்கள்ட்ட ஏதோ ஒரு விசேஷ தன்மை இருக்கு, அது பாபா செலக்ட் பண்ணியிருக்காரு. சாதாரண ஆத்மா கிடையாது, மகான் ஆத்மா. பாபா சொல்றாரு, ஒவ்வொரு என்னுடைய குழந்தையும் என்னை கண்டறிஞ்சிட்டாங்கல்ல, மற்றவங்கெல்லாம் கண்டுபிடிக்கலையே. சாமியார், சாது, சன்னியாசிகள்னு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனா யாரும் என்ன கண்டுபிடிக்கல. ஆனா இவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, பிரம்மா பாபா உடல்ல வந்திருக்கிறது இவர் தான் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, நம்பிட்டாங்கல்ல நம்பிட்டாங்கல்ல. அப்ப இவங்க விசேஷமான ஆத்மா, என்னை பொறுத்த வரைக்கும் மகான் ஆத்மான்னு சொல்றாரு. அவரே அவங்கள புகழறாருன்னும் போது நம்ம யார் அவங்கள இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு சொல்றதுக்கு. அதனால பாபா சொல்றாரு, டோட்டலா 33 கோடி தேவர்கள் அந்த லாஸ்ட் ஆத்மாவா இருந்தா கூட, 33 கோடியாவது கடைசி ஆத்மா வந்தா கூட பாபா அவங்க மேல அன்பு செலுத்துறன்ட்டு சொல்றாரு. அதனால நம்மளும் என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தருக்காக சுபபாவனை சுப விருப்பத்தின் சிதையில் நிலைச்சிருந்து செல்ல வேண்டும்ட்டு சொல்றாரு. அவங்கள்ட்ட விதவிதமான சம்ஸ்காரம் இருக்கும் தான். சிலர் பொய் சொல்லுவாங்க, சிலர் திருடுவாங்க, நிறைய தவறு நடக்கும் தான். ஆனா அதை பார்த்துக்கிட்டு அவங்கவுங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணிடணும், அவங்கவுங்க சம்ஸ்காரத்துக்கு தகுந்த மாதிரி ஜாக்கிரதையா நடந்துக்கணும், அவ்வளவுதான். ஆனா மற்றபடி அதை மனசுல வச்சுக்க கூடாது, ஏன்னா அவங்கள மாத்திருவாரு பாபா. மற்றபடி அவங்கள்ட்ட இருக்க விசேஷத்தன்மையை மட்டும் பார்க்கணும். சிலர் பொய் சொல்லுவாங்க, ஆனா நல்லா கார் ஓட்டுவாங்க, இல்ல வேற ஏதாவது நல்லா சமைப்பாங்க, அந்த மாதிரி விசேஷத்தன்மை இருக்கும். ஆனா பாபாவை நம்பிட்டாங்கல்ல, அதனால அவங்க அவங்களும் பிகே தான், அப்ப அவங்களும் சொர்க்கத்துக்கு வரவங்க தான். அதனால நம்ம அந்த அந்த அன்னப்பறவை மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிற அந்த கெட்ட குணத்தை எடுக்காம நல்லதை மட்டும், ஆனா அவங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கணும். பாபா சொல்றாரு, யார்கிட்ட என்ன குறை இருக்கோ அதை தெரிஞ்சு வச்சுக்காங்க, தெரிஞ்சு வச்சுட்டு ஜாக்கிரதையா இருங்க, அவ்வளவுதான். மற்றபடி அதை போய் மற்றவங்கள்ட்ட பரப்புறது, சொல்றது, அந்த மாதிரி செய்யக்கூடாது, மனசுலையும் வச்சுக்க கூடாதுன்ட்டு சொல்லியிருக்காரு. நிறைய முறையில சொல்லியிருக்காரு. அவங்கள அதே பார்வையில பார்க்கக்கூடாது, மற்றவங்கள்ட்ட பரப்பக்கூடாது, அதையும் சொல்லியிருக்காரு. மற்றபடி அவங்கள்ட்ட என்ன விசேஷத்தன்மை இருக்கோ அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு சேவையை கொடுத்து அவங்கள முன்னேற்றணும். அப்புறம் அவங்க தானா மாறிடுவாங்க. இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். மற்றபடி இந்த இந்த தப்பு அந்த தப்புன்னு நான் அதை மனசுல வச்சுக்கிறது, மற்றவங்கள்ட்ட போய் சொல்றது, அதை செய்யவே கூடாது. ஏன்னா அதை செஞ்சோன்னா அவங்களுடைய குறையெல்லாம் நமக்குள்ளார வந்துடும். அதனால அன்னப்பறவை எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நம்ம நல்லதை மட்டும் எடுக்கணுன்றார். ஏனெனில் பரிவாரத்தின் இடையில் தான் சம்ஸ்கார சுபாவமே இப்ப வருகிறதுன்றார். இப்ப பிரச்சனையே நமக்கு என்னன்னா, நம்ம தனியா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. வீட்டுல நான் யோகா பண்றேன், ஞானம் படிக்கிறேன், அதெல்லாம் பத்தி கவலையே கிடையாது. ஆனா எப்ப நம்ம சேவை செய்யறோமோ, எல்லாரும் கூட ஒன்னா சேர்றோமோ, அப்பதான் பிரச்சனை வருது. ஆனால் சிலர் பரிவாரத்திடம் எதற்கு, பாபாவிடம் இருக்கிறது என நினைக்கலாம். சிலர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு பாபா மட்டும் போதும், எனக்கு எதுக்கு இவங்கெல்லாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கு தர்மம் மற்றும் ராஜ்யம் ரெண்டும் ஸ்தாபனை இருக்கின்றன. பாபா இங்க தர்மத்தையும் ஸ்தாபனை பண்றாரு, ராஜ்யத்தையும் ஸ்தாபனை பண்றாரு. வெறும் தர்மம் மட்டும் ஸ்தாபனை பண்ணல. தர்ம பிதாக்கள் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க தர்மம் மட்டும்தான் ஸ்தாபனை பண்ணாங்க, ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணல. ஆனா இங்கோ நீங்கள் ராஜ்யமும் செய்ய வேண்டும். நீங்க போனோம்னா சொர்க்கத்துக்கு தனியா போக முடியாது, உங்க கூட நிறைய பேரை கூட்டு போகணும். ஆகவே ராஜ்யத்தில் பரிவாரம் அவசியமானதாக இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. மேலும் 21 பிறவிகள் விதவிதமான ரூபத்துல பரிவாரத்துடன் தான் இருக்க வேண்டும், பரிவாரத்தை விட்டு எங்கும் செல்ல முடியாது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, இப்ப நம்ம கூட இப்ப ஒரு பெரிய பெரிய மாளிகை இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்களேன், தனியா உட்காந்துருப்போமா, அங்க பிடிக்குமா? சுத்தி சுத்தி எவ்வளவு நேரம் தான் நம்ம தனியா சுத்தி வர முடியும்? கூட யாரா இருந்தா தானே நல்லா இருக்கும். அந்த மாதிரி சொர்க்கத்துக்கே போறோம், மாளிகைகள்லாம் இருக்குது, ஆனா யாருமே இல்லைன்னா நம்ம என்ன பண்றது? அதனால எல்லா பரிவாரம் தேவை, அவங்களோட ஒத்து போகணும். நம்ம இப்பவே நம்மளை பார்த்து அவங்களும் மாறிடுவாங்க போக போக. நம்மளும் மாறணும், அவங்களையும் மாத்தணும், தனக்கு சமமா மாத்தணும். 21 பிறவிகள் இவங்க தான் உங்களுக்கு விதவிதமான ரூபத்துல வருவாங்க, கூட இருப்பாங்கன்ட்டு சொல்றாரு. பரிவாரத்தை விட்டு எங்குமே இப்ப செல்ல முடியாது. நம்ம இப்பெல்லாம் முன்னாடி பக்தியில சொல்லுவோம்ல, எல்லாரையும் விட்டுட்டு காட்டுக்கு சன்னியாசிகள்லாம் போயிறாங்களே, அந்த மாதிரி நம்ம போக முடியாது. எனவே செக் பண்ணுங்க, பாபா அறிவார், நான் அறிவேன் என்றெல்லாம் இருக்க வேண்டாம். பாபாவுக்கு தெரியும், எனக்கு தெரியும், இவங்களுக்கெல்லாம் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இப்படிலாம் பேச வேண்டாம். காரியம் பாபாவிடம் தான். ஆனால் இந்த 4 நிச்சயத்தில் ஒரு நம்பிக்கை குறைவாக இருந்தாலும் குழப்பத்தில் தான் வருவீங்க. பாபா சொல்றாரு, காரியம் என்னமோ பாபாவோட தான் நம்ம பண்றோம், பாபா தான் நினைக்க சொல்லியிருக்கிறாரு, மற்றவங்களை நினைக்க வேணாம்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த 4 மேல நிச்சயம் தான் வைக்க சொல்லியிருக்காரு. அதுக்காக 4த்தையும் நினைக்க சொல்லல பாபா, பாபா தான் நினைக்கணும். ஆனா நம்ம 4 மேலேயும் நிச்சய புத்தி வைக்கணும், எல்லார் மேலேயும் நம்பிக்கை இருக்கணும்ன்றாரு. நம்ம மேல நம்பிக்கை, நாடகம் மேல நம்பிக்கை,
பரிவாரம் மேல நம்பிக்கை. பாபா மேல மட்டும் எனக்கு நம்பிக்கை இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மீதி 3 மேலேயும் நம்பிக்கை இருக்கணும். அப்ப இதுல எதையாவது குறைவா இருந்துச்சுன்னா குழப்பத்துல வருவீங்க. பாபா சகாஷ் கொடுக்கக்கூடியவர் தான், ஆனால் சேவையின் துணைவர்கள் யார்? பாபா நமக்கு சகாஷ் கொடுக்குறாரு மேல இருந்து, இருந்தாலும் கீழே யார் வேலை செய்யறது? இப்போ ஒரு சப்பாத்தி போடணும், பாபா மேல இருந்து பாபா இருக்கிறாரு, கூட இருக்கிறாரு, கூட இருக்கிறாரு. பாபா மேல இருந்து சேவை, பாபா சகாஷ் கொடுக்குறாரு, எனர்ஜி கொடுக்குறாரு நமக்கு. ஆனா யார் மூலமா ஹெல்ப் பண்றாரு? யார் மூலமா? தனியா உட்காந்து நீங்க போட்டுருவீங்களா? யார் மூலமா ஹெல்ப் பண்றாரு? கூட யார் இருக்கிறாங்க? கூட இருக்கிறது பரிவாரம். அப்ப பரிவாரம், சேவையுடைய துணைவர்கள் பரிவாரம் தான். சாக்காரத்தில் துணையாக இருப்பது பரிவாரமே. அப்ப எது செய்யணும்னாலும் பாபா யார் மூலமா செய்வாரு? ஃபேமிலி மூலமா தான் செய்வாரு. எனக்கு இந்த ஃபேமிலி வேணாம் அப்படின்லாம் நம்ம ஒதுக்க முடியாது. பாபா பார்த்தார், 3 நிச்சயத்தில் அதிக அளவு சரியாக நடந்து கொண்டிருக்கிறாங்க. மேல இருந்து பார்த்தாராம், 3 மேல நம்பிக்கை இருக்கு. அதாவது பாபா மேல நம்பிக்கை, தன் மீது நம்பிக்கை, டிராமா மேல நம்பிக்கை. இந்த 3 கரெக்டா இருக்குது. ஆனா பரிவாரத்துடன் உறவை பராமரிப்பது, இதுலதான் பாபா ஒன்றும் சரியா இல்லை. சம்ஸ்காரங்களை இணைப்பது, ஒருவருக்கொருவர் நன்மைக்கான பாவனையுடன் பார்ப்பது, நடப்பது, இதில் பல குழந்தைகள் இயன்ற அளவு யதாசக்தி என்று ஆகிடுறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்றாங்க அப்படின்றாரு. அதாவது பரிவாரத்தோட உறவை பராமரிக்க முடியல, அதே மாதிரி சம்ஸ்காரங்களை என்னைக்கு, அவங்க சம்ஸ்காரம் என்னோட ஒத்து போக மாட்டேது, அவங்களோட என்னால சேர்ந்து இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்குது, ஒருத்தவங்க மற்றவங்களோட சேர்ந்து போக முடியல. ஏன்னா அந்த மாதிரி இருக்கு சம்ஸ்காரம். ஏன்னா யாரும் மாறல, அவங்கவுங்கள்ட்ட டிஃபெக்ட்ஸ் இருக்கு, நம்ம நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, அதனால ஒத்து போக மாட்டுது. எல்லாருக்கும் நன்மைக்கான பாவனை பார்க்கறது, நடப்பது, இதுலதான் அதாவது நல்லதை மட்டும் பார்க்கணும், நன்மைக்கான பாவனையுடன் பார்க்கணும், நடக்கணும். இதுலதான் தன்னால முடிஞ்ச அளவுன்ட்டு இருக்கிறாங்க குழந்தைகள். ஆனால் பாபா பார்த்தார், யார் பரிவாரத்தின் நிச்சயத்தில் ஞானம் நிறைந்தவராகி சதா பாபாவுக்கு சமமாக சாட்சியாளர் மனோநிலையில் நிலைத்திருந்து சம்பந்தத்தில் இருக்கிறாங்களோ அவர்களே நம்பர் 1 அல்லது முதல் டிவிஷனில் வருகிறாங்க. இப்ப பாபா மேல இருந்து பார்த்தாரு, இதுல யார் பாபா மாதிரி நாலேஜ்ஃபுல் ஆகி பாபாவுக்கு சமமாக ஆகி சாட்சியா இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரு கூடயும் பழகுறாங்களோ, யார் மனசையும் கஷ்டப்படுத்தல, எல்லாரு கூடயும் பழகுறாங்க, போறாங்க, வராங்க, யாரு கூடயும் சண்டை போடல, எல்லாரு கூடயும் ஒத்து போறாங்க, அவங்கள்ட்ட இருக்க நல்லதை மட்டும் எடுத்துக்கிறாங்க, கெட்டதை விட்டுறாங்க, அவங்கள பத்தி மத்தவங்கள்ட்ட சொல்றது இல்ல, இப்படி யார் நடந்துக்கிறாங்களோ அவங்கதான் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வராங்கன்னு சொல்றாரு. எனவே சோதனை செய்யுங்க. இப்ப நீங்க உங்களை நீங்களே செக் பண்ணுங்க, நான் எப்படி இருக்கிறேன்? உள்ளுணர்வு சுபாவம் பரிவாரத்தில் தான் ஏற்படுகிறது. சிறு சிறு தவறுகளும் நடக்குது, தடைகள் வருவதும் பரிவாரத்தின் சம்மதத்தில் தான்ட்டு சொல்றாரு. இங்க நிறைய பிரச்சனைகளும் இருக்குது, உள்ளுக்குள்ளார நிறைய தவறும் நடக்குது. ஏன்னா நாடகத்தின்படி அது இருக்குது. அப்புறம் தடை பண்றதும் இந்த பரிவாரத்தின் சம்மதத்தில்தான்ட்டு சொல்றாரு. எனவே அனைத்தையும் விட அவசியமானது இந்த பரிவாரத்தின் சம்மந்தத்தில் இப்ப பாஸ் ஆகணும். எல்லாத்த விட உங்களுக்கு எல்லாத்து மேல நம்பிக்கை இருந்தாலும் இந்த பரிவாரம் மேல நம்பிக்கை இருக்கணும். அது மாதிரி அவங்க சம்பந்தத்துல நீங்க பாஸ் ஆகணும். அவங்க தானே மார்க் போடணும். கடைசியில மார்க் நம்ம சர்டிஃபிகேட் வாங்கணும். யார்கிட்டனா ஒன்று ஃபர்ஸ்ட் மனசாட்சி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். மனசாட்சியே ஃபர்ஸ்ட் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா நம்ம அந்த மாதிரி நம்மளை நோட் பண்ணிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? சிசிடிவி கேமரா மாதிரி நம்ம மனசு தான். நம்ம மனசே போட்டு கொடுத்துரும் பாபாட்ட போயிட்டு, இல்லை பாப்பா நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை, நீங்க சொன்னீங்க இதெல்லாம் நான் செய்யலை, நான் இவ்வளோதான் முயற்சி பண்ணேன், நானே ஒத்துக்கிறேன்ட்டு கடைசியில மனசாட்சியே ஒத்துக்கும். ஒன்று மனசாட்சி, 2வது இறைசாட்சி. அப்ப மனசு ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நம்மளே நம்ம லட்சுமி நாராயணன் ஆறதுக்கு தகுதியான நம்ம மனசே சொல்லிடும். அப்ப மனசாட்சி ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கும். 2வது பரிவாரம்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, உண்மையாலுமே நம்ம அந்த அளவுக்கு தான் முயற்சி பண்ணோமா அப்படின்றது நம்ம சுத்தி இருக்கிறவங்க கேட்டாதான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தான் நம்மளை பத்தி நல்லா தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுல இருந்தா நம்ம என்ன செய்வோம், வெளியில நல்லா நடிப்போம், ஆனா வீட்டுல நம்ம என்ன பண்ணுவோன்றது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி பரிவாரத்துக்கு தான் எல்லாம் நம்ம நோக்கன்காரன்னு தெரியும். அதுவும் இங்க பிகே ஆனதும் எல்லாமே வெளிப்பட்டுரும். ஏன்னா இங்க மறைக்க முடியாது, ஏன்னா சத்தியமானவர் இருக்கிறாரு இல்லையா? சத்தியமானவர்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது, எல்லாம் வெளி வந்துடும். நம்ம என்னதான் நடிச்சு பண்ணாலும் கன்ஃபார்மா ஒரு நாள் வெளியாயிடும். கடைசியா தெரிஞ்சிடும், நம்ம நடிப்பு எல்லாமே வெளியாயிடும். அதனால இங்க அவங்களும் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அவங்க 2வது சர்டிஃபிகேட், 3வது பாபா சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. இந்த 3 இருந்தாதான் நம்ம போயிட்டு உயர்ந்த பதவியை அடைய முடியும். எந்த பதவியா இருந்தாலும் அடையணும்னா இந்த 3 சர்டிஃபிகேட்டும் வேணும். அப்போ யோசிச்சு பாருங்க, இதுலதான் நம்ம பாஸ் ஆகணும். ஒருவேளை பரிவாரத்துடன் இணைந்து செல்வதில் சம்பந்தத்தை நிர்வகிப்பதில் ஏதாவது குறை இருக்கிறதெனில் அந்த தடை சிறிதாக அல்லது பெரியதாக கூட இருக்கலாம்.
பாபா சொல்றாரு. இப்போ நம்ம ஃபேமிலி கூட, அதாவது பிகேஸ் கூட இணைஞ்சு போகும்போது, சம்பந்தம் தொடர்புல வரும்போது ஏதாவது குறை இருக்குது, அது தடையா இருக்குது, சின்னதாகவும் இருக்கு பெருசா கூட இருக்கலாம், ஆனால் தொந்தரவு செய்யுது. இப்போ வருது இல்ல, அதாவது ஒரு சிலரோட நமக்கு ஒத்து போக மாட்டுது, அந்த மாதிரி இருக்குது. சிலருக்கு அது மாதிரி இருக்குது. சென்டர் நல்லா தான் இருக்கும், நல்லா தனியாக இருந்தால் நம்ம நல்லா முயற்சி பண்ணுறோம், பாபான்னு நினைக்கிறோம். ஆனால் சென்டருக்கு போகும்போது அங்கே யார் கூடயா சேரும் போது நமக்கு யார் கூடயா ஒத்து போக மாட்டுது. அப்போ ஏதோ ஒன்று சின்ன தடையா பெரிய தடையாகுது, அது தொந்தரவு செய்கிறது. இது ஏன், இது எப்படி போன்றவை பரிவாரத்தின் தொடர்பில் வருகிறது. இப்போ பரிவாரத்தில் வரும்போது தான் இது ஏன் இப்படி நடக்குது, இது எப்படி நடக்கலாம், இப்படிலாம் வருது. ஆகவே ஏன் என்பதற்கு பதிலாக ஏன் என்று சொல்லாமல் ஒன்றிணைந்து இப்போ நடக்கணும், உறவை நிர்வகிக்க வேண்டும்ட்டு சொல்கிறாரு. ஏனெனில் பாபாவின் பரிவாரமானது பகவானின் பரிவாரம்ட்டு சொல்கிறாரு. இப்போ ஒரு பாபாவுடைய ஃபேமிலின்றது கடவுளுடைய ஃபேமிலி, அவர் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஏதோ அவங்க மேலே நம்பிக்கை வச்சு இல்லை, போன கல்பத்தில் அவங்க தான் வந்து தேவதையானவங்க, அதனால தான் அவங்கள செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவங்கள்ட்ட குறை நிறையெல்லாம் அவர் பார்க்கறது இல்லை. ஆனால் நம்ம கண்ணுக்கு குறை மட்டுமே தெரியுது. அவங்க பாபா வந்து அந்த ஒரு விசேஷத்தன்மையை பார்த்து அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம மற்ற எல்லா டிஃபெக்ட்ஸையும் பார்த்துன்னு இருக்கிறோம். அதுதான் நமக்கும் பாபாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அவர் சாட்சியாக இருந்து நல்லதை மட்டும் பார்க்குறாரு. பொதுவான பரிவாரம் அல்ல. ஆஹா பாபா, ஆஹா ட்ராமா, ஆஹா நான், ஆஹா பரிவாரம் என்ற போதை இப்போ இருக்கணும். சரிதானே? இப்போ சோதனை செய்கிறீர்களா? நான்கிலும் தேர்ச்சி பெறுவீர்களா? 4த்துலையும் செக் பண்ணுங்க, ஒன்றிலும் குறை இருக்கக்கூடாது, சோதனை செய்யுங்கன்ட்டு சொல்றாரு. இப்போ எனக்கு பாபா மேலே நம்பிக்கை இருக்கா? மனசாட்சியை கேளுங்க. 2வது, என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாபா சொல்ற அந்த தேவதை நான் தானே, ஒவ்வொரு சொம்மானமும் எனக்கு தானே சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு செக் பண்ணுங்க. இதையும் மனசாட்சி கேட்டு செக் பண்ணுங்க, உண்மையிலே நம்புறீங்களான்ட்டு. 3வது, ட்ராமா மேலே முழு நம்பிக்கை இருக்கு. 5000 விஷ சக்கரம் தான், கரெக்டு தான், சிவன் சொல்றது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு அதையும் செக் பண்ணுங்க. 4வது இந்த பரிவாரம். இப்போ இதெல்லாம் 3த்துலேயும் செக் பண்ணிட்டு 4வது பரிவாரம். அப்போதான் நீங்கள் வந்து எல்லாருக்கூடயும் சுமூகமாக பழகுவீங்கன்றாரு. இது 3த்துலேயே குறை இருந்ததுன்னா 4வது பரிவாரத்திட்ட பிரச்சனை தான் பண்ணி நிற்பீங்க, எல்லாருக்கூடயும் சண்டை போட்டுட்டு. ஏன்னா எதுலேயும் பாபா மேலே நம்பிக்கை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, பிகேவா வெளியே போயிடுவாங்க, நான் பிகேவாயிடுவாங்க, பிகேவா உள்ளே நுழைய மாட்டாங்க. அப்போ அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க, உள்ளார டிஸ்சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அதனால இந்த 4 நம்பிக்கை தான் முக்கியம்ன்ட்டார். சோதனை செய்யுங்க, இப்போதே சோதனை செய்யுங்கள், ஏனெனில் வெற்றியாளர் ஆகுவதற்கான சாதனம் இதுதான். இப்போ புரிஞ்சிட்டீங்களா? நம்பிக்கை தான் இங்கே வந்து வெற்றியே. நம்பிக்கை இல்லைன்னா அவங்க டிஸ்சர்வீஸ் தான் பண்ணுவாங்க. நம்பிக்கை இல்லாதவங்க உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுவாங்க, டிஸ்சர்வீஸ் தான் பண்ணுவாங்க, எல்லாருக்கூடயும் பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாபா மேலே நம்பிக்கை இல்லை, 2வது தன் மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ நாடகத்தையும் நம்ப மாட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பரிவாரத்தில் சண்டை தான் போடுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அவங்க வெளியே போயிடுவாங்க, நான்பிகேஸ் ஆகிடுவாங்க அப்புறம் அவங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, இப்போ வெற்றியாளர் ஆகணும்னா நமக்கு இந்த மெயின் இந்த 4 மேலே நம்பிக்கை இருக்கணும். பரிவாரத்தின் மத்தியில் தான் சம்ஸ்காரங்கள் இப்போ வெளிப்படுகிறது. மேலும் சம்ஸ்காரம் இணைப்பது தன்னை மாற்றிக்கொள்வது, மேலும் பரிவாரத்தையும் அந்த அளவு உயர்ந்த பார்வையோடு பார்ப்பதாகும். இப்போ சம்ஸ்காரம் இணையணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளை நம்ம தான் மாற்றி, நம்ம அடுத்தவங்களை மாற்றணும்னு நினைக்க முடியாது. எப்பவுமே இப்போ ஒரு பார்க்குற பார்வை தான் நம்ம மாற்றணும். இப்போ வெளியில் வந்து ஒருத்தவங்க வந்து துணி காய போட்டிருந்தாங்களாம். அதை வந்து இங்கேருந்து ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு, டெய்லி இந்த பொண்ணு சரியாகவே துவைக்க மாட்டுது, இந்த துணியெல்லாம் என்ன இவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களாம், அவங்க பொண்ணை யார்கிட்டயோ சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் மறுநாளும் காயப்பட்டா, மறுநாளும் ஒரே அழுக்காக இருக்குது, என்னதான் இந்த பொண்ணு துவைக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம். அப்புறமா அவங்க பொண்ணு போயிட்டு அந்த கண்ணாடியை க்ளீன் பண்ணிச்சான், அவங்க வீட்டில் இருக்க கண்ணாடியை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருச்சான். அதுக்கப்புறமா இவங்க மறுநாள் பார்த்துட்டு, அம்மா நீ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு, அவங்க தப்பு கிடையாது, நம்ம கண்ணாடியோட தப்பு தான், கண்ணாடியில் இந்த அழுக்கு தான் அவங்க துணியெல்லாம் அழுக்காக காமிச்சிருக்குது. அப்போ நம்ம பார்க்குற கண்ணோட்டம் சரியில்லைன்னா எல்லாரும் நமக்கு தப்பாக தான் தெரிவாங்க. அதனால பாபா சொல்றாரு, உங்க சம்ஸ்காரத்தை மாத்திக்கங்க, நீங்க தன்னை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்க மாறினீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்கு, அவங்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு மார்க்கு. நீங்க ஃபர்ஸ்ட் மாறணும். அப்ப நம்ம தான் ஃபர்ஸ்ட் மாறணும். மேலும் பரிவாரத்தையும் அந்த அளவு உயர்ந்த பார்வையோடு பார்ப்பதாகன்ட்டு சொல்றாரு. நம்மளை நாமளே மாத்திக்கிட்டு சொமான்ல இருந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களையும் ஒரு தேவதையா பாருங்க. இவங்கெல்லாம் ஒரு பிகேவா அப்படின்னு பாக்குறது எப்படி, இவங்க எதிர்காலத்து தேவதை அப்படின்னு பாருங்கன்ட்டு சொல்றாரு. பாப்தாதா முன்பே சொல்லியிருக்கிறார். அதாவது பாப்தாதா இறுதியில் வரும் குழந்தைகளை கூட மிகவும் பாக்கியசாலி என்று நினைக்கிறார். கடைசியா அந்த 33 கோடி, அதாவது நாளைக்கு விநாசம்னா இன்னைக்கு வராங்க, பாபா குழந்தை ஆயிடுறாங்கன்னா
அவங்க கூட பாக்கியசாலின்ட்டு பாபா சொல்லியிருக்காரு. ஏன்னா பகவானே தெரிஞ்சிட்டாங்கல்ல, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 800 கோடி மக்கள்ல நமக்கு மட்டும்தான் பாபா மேல நம்பிக்கை வருது, மற்றவங்களாம் நம்ப மாட்றாங்க. அதனாலதான் அந்த ஸ்பெஷாலிட்டிக்காக தான் பாபா வந்து நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா கடவுளை கண்டறிஞ்சிட்டோம் இல்லையா, பகுத்தறியும் சக்தி இருக்கு இல்லையா, அப்ப கடைசி குழந்தை கூட அவருக்கு ஸ்பெஷல்ன்ட்டு சொல்றாரு, பாக்கியசாலின்றாரு. ஏன்னா கடைசியெல்லாம் வந்தா கூட கடவுளை தெரிஞ்சிட்டாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம்ட்டு சொல்றாரு. சாதாரண ரூபத்தில் தந்தையை கண்டறிந்தனர். அத பிரம்மா உடல் சாதாரண உடல்னு பார்க்கல. இவர் ஏதோ பொய் சொல்லிட்டு தெரியாது, இவருக்குள்ள கடவுள் வராராம் அப்படின்ட்டு நினைச்சோன்னு நினைச்சுவாங்களேன், நம்ம ஃபெயிலு. அப்ப நம்ம பாக்கியசாலி கிடையாது. அந்த மாதிரிதான் நிறைய பேர் போயிட்டாங்க. நிறைய பேர் பிரம்மா பாபா நிறைய பேர் சொல்றாங்க, இதுல இவர் ஒருத்தர்ன்ட்டு சொல்லிட்டு போனாங்க. அப்ப நம்மள இந்த 4 பக்கம் முரளிய சொல்றது பிரம்மா பாபாவா இருக்குமா யோசிச்சு பாருங்க, இல்ல தாதியா இருக்குமா யோசிச்சு பாருங்க. இது இந்த மாதிரி இவ்வளோ விஷயத்தெல்லாம் இவ்வளோ நுணுக்கமா சொல்லக்கூடியவர் யாரா இருக்கும்? இது ஐயா, அதாவது நம்ம அந்த புத்திக்கு அப்பாற்பட்டவர் தானே இதை வந்து பேசணும். அப்ப அது கடவுள் தான், சத்தியமானவர் சிவன் தான் பிரம்மா உடல்ல வந்திருக்கிறாரு அப்படின்னு நம்புறோம் இல்லையா, அந்த நம்பிக்கைக்கு தான் பாபா வந்து நம்மள செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. பாபா குழந்தைய நம்ம ஆயிருக்கிறோம், கடவுளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்றதுனால நம்ம பாக்கியசாலி அப்படின்ட்டு சொல்றாரு. அதனாலதான் 30 கோடி தேவர்கள் பாக்கியசாலி ஆத்மாக்கள். ஏன்னா கடவுளை கோடியிலும் சிலர் தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சங்கமேகத்துல வரும்போது கல்பத்துல ஒரு முறை தான் வராரு, சாதாரண ரூபத்துல தந்தையை கண்டறிந்தனர்ன்ட்டு சொல்றாரு. ஏன்னா மற்றவங்களாம் யாருமே கண்டறியல, பெரிய பெரிய மகான் ஆத்மாக்கள் கூட வந்து கண்டறிய முடியல அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப இந்த இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, சாது சன்னியாசிகள்லாம் வராங்க, நம்ப மாட்டாங்க, எவ்வளவுதான் ஞானத்தை சொன்னாலும் நம்பாம போயிட்டாங்க. ஆனா கடைசியா நம்புவாங்க. ஆனால் பாப்தாதாவின் கடைசி குழந்தை கூட என்னுடைய பாபா என்று சொல்றாரு, உள்ளத்தால் என்னுடைய பாபா என்று சொல்றாங்க இல்லையா. இவரு என்னுடைய பாபா அப்படின்ட்டு சொல்றாங்க. மதுபனுக்கு வராங்க நிச்சய புத்தியோட வந்து என்னுடைய மேரா பாபான்னு சொல்றாங்க. ஆகவே பாப்தாதா கடைசி குழந்தையின் விசேஷத்தை பார்த்து மற்ற குழந்தைகளைப் போலவே கடைசி குழந்தைக்கும் செல்லமான அன்பு நினைவுகளை இப்ப கொடுக்கிறாரு. இப்ப பாபா பாருங்க, அதான் இது நமக்கு தான் சொல்றாரு, கடைசியா தானே வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் எங்க பதவி அடைய போறாங்க அப்படிலாம் பார்க்க கூடாது. அவங்கள பார்க்கும்போது பாபா எப்படி பாக்குறாரு, இந்த குழந்தை மற்ற குழந்தைகள் மாதிரி வந்திருக்கு, கடைசியா தான் வந்திருக்கு, இருந்தாலும் என்ன கண்டுபிடிச்சிச்சு இல்ல, நான் மறைஞ்சிருக்கிறேன், அதாவது பிரம்மா உடல்ல நெற்றிபுரத்துல பிரவேசமாயி ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், என்னை கண்டுபிடிச்சது பாரு இந்த குழந்தை, நம்பிடுச்சு பத்தியா. அதுக்காகவே இதோட விசேஷத்தை பார்த்து மற்ற குழந்தைகளை போலவே அந்த குழந்தைக்கு என்ன சொல்றாரு, செல்லமான அன்பு நினைவுகளை கொடுக்கறாரு. அப்படிதான் பாபா பாக்குறாரு, நம்மளும் அப்படிதான் எல்லாரையும் பார்க்கணும். எனவே சோதனை செய்யுங்கள், அப்ப நம்புங்கன்றாரு பாபா. எனவே இப்ப செக் பண்ணுங்க, 3லும் சரியாக இருக்கிறோமா, அல்லது 4லும் சரியாக இருக்கிறோமா, அல்லது 2ல அல்லது 1ல் சரியாக இருக்கிறோமா. பாபா மட்டும் நம்புறேன், என்ன நான் நம்பல, ஏதோ எனக்கு பாபா கிடைச்சாரு, பக்தியில எப்படி ஏதோ ஒரு கடவுளை நினைச்சிட்டு அப்படியே உருவத்தை நினைச்சு வழிபடுவாங்க, ஆனா தன்னை நம்ப மாட்டாங்க, அந்த உருவத்தையே நம்பிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும், பக்தரா இருக்கிறது. அது அந்த மாதிரி இருக்கிறோமா, இல்லை வந்து 2ல என் மேலேயும் நம்பிக்கை இருக்கு, பாபா மேலேயும் நம்பிக்கை இருக்கு, நான் தேவதையா ஆவேன், பாபா தான் என்ன சொல்லியிருக்காரு தேவதைன்னு, நான் வந்து சத்தியோகத்துக்கு வருவேன், சொர்க்கத்துக்கு போவேன், தேவதையா ஆவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கா. 3வது நம்பிக்கை டிராமா மேலேயும், 5000 வருஷ சக்கரம் தான் இது, இப்போ உலக விநாசம் ஆக போகுது, அடுத்த சொர்க்கம் வரப்போகுது, இதெல்லாம் கூட நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்காது. அதாவது அதுல கூட டவுட் வரும், உண்மைதானோ இது சொல்றதெல்லாம் அப்படின்ட்டு. அப்பனா ஃபெயிலுன்னு அர்த்தம். நீங்க இப்ப இதெல்லாம் நீங்க நம்பலனாலே ஃபெயில்னு அர்த்தம். அதான் சொல்றாரு, 4லும் வந்து உங்களுக்கு இருக்கணும், பார்த்து பரிவாரம் மேலேயும் நம்பிக்கை இருக்கணும். சோதனை செய்தீர்களா சோதனைன்ட்டு கேட்கிறாரு. இந்த முரளி அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது, நம்மள நாமே பார்த்துக்கிற கண்ணாடி இந்த முரளி. தந்தை, சுயம், டிராமா, பரிவாரம், இந்த 4த்துலயும் நிச்சயம் இருந்தாதான் நீங்க வெற்றியாளர்ன்ட்டு சொல்லியிருக்காரு. போன்ற 4 நிச்சயத்திலும் சரியாக இருக்கின்றேன் என்று நினைப்பவங்க, நல்லா கேட்கிற பாருங்க, சரி நினைக்கிறவங்க இப்ப கை வைத்துங்க. 4த்துலயும் எனக்கு நிச்சயம் இருக்குதா அப்படின்னா நீங்க கை வைத்துங்கன்ட்டு பாபா சொல்றாரு. நல்லது, சரியாக இருக்கின்றேனா, பேப்பர் வரும், ஆனா நமக்கு நிச்சயத்தை அஸ்திவாரத்தை ஆட வைக்கிறதுக்காக டெஸ்ட் பேப்பர் வரும். அதாவது நம்மள அப்படியே என்ன பண்ணும், நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம அப்படியே பிகேவா கடைசி வரைக்கும் இருப்போம், ஆனா அதை கூட ஆட்டாங்கன்ற மாதிரி நமக்கு டெஸ்ட் பேப்பர்லாம் வரும், ஆனா அதையும் மீறி நம்ம பிகேவா இருக்கணும். ஆம், கை உயர்த்துங்கள். நல்லது, பரிவாரத்தில் பாஸ் ஆகுவீர்களா. சரி, நீங்க கை உயர்த்திட்டீங்க, பரிவாரம் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்களா நீங்க உங்க நடத்தையை வச்சு அப்படின்னு கேட்கிறாரு. பரிவாரத்தின் சம்பந்தத்துல வரணும், பரிவாரத்தை விட்டு விட்டு எங்க போவீங்க, இருக்கவே தான் வேண்டும், நிர்வகிக்க வேண்டும், இதில் தேர்ச்சி அடைவீர்களான்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா இங்க பிரச்சனையே எங்க பரிவாரத்துல வரும்போது தான்,
கருத்து மோதல் பிரச்சனை சண்டை எல்லாமே நான் பெருசா நீ பெருசா இப்படி எல்லா பிரச்சனையும் பரிவாரத்துல தான் வருது. இதுலயும் பாஸ் ஆவீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. இது இல்லை என்றால் நன்றாக இருக்கும். இவர் ஏன் இப்படி செய்கிறார், இது ஏன் நடக்கிறது, இந்த எண்ணங்கள் வருகிறது இல்லையா, இப்படி எப்போதாவது உங்களுக்கு வருதா எண்ணம் அப்படின்னு கேட்கிறாரு. ஒரேடியாக பரிவாரத்தின் போதே 4 நிச்சயம் உள்ளவர்கள் ஒருபோதும் இப்படி அப்படி போன்ற எண்ணங்கள்லாம் வரமாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த 4 நிச்சய புத்தி இருந்ததுன்னா நம்ம இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, அப்படி ஏன் இருக்குது, இப்படியா இருக்குது அப்படின்ற எண்ணம்லாம் நமக்கு வராது. ஏன்னா இது டிராமா படி கரெக்டா நடக்குது. அவங்கவுங்க பாட்டு நடிக்கிறாங்கன்ட்டு நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அந்த பதவி தான் அவங்க அடைய போறாங்க அப்படின்னு நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். எண்ணத்தில் இது ஏன் இப்படி என்று வந்தாலும் அந்த ஏன் என்ன என்பது நம்மளை அசைக்க கூடாது. அதாவது நம்ம எண்ணத்துல கூட வரும், இது ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே, என்னன்னு தெரியலையே, இப்படிலாம் நடக்குது அப்படின்னு வரும். ஆனா அந்த எண்ணம் நம்மள அசைக்க கூடாது, மனநிலை மூடு மாறக்கூடாது, இந்த எண்ணத்தினால நம்ம மூடு ஆஃப் ஆயிடக்கூடாதுன்ட்டு சொல்றாரு. இவர்களை தான் 4லும் தேர்ச்சி அடைந்தவர் பாஸ் ஆகுங்கன்ட்டு சொல்லப்படுகிறதுன்ட்டு சொல்றாரு. இப்ப கை உயர்த்துங்கன்னு சொல்றாரு. பாப்தாதாவை மகிழ்த்தீர்கள், ஆனால் கை உயர்த்தி பாபாவை மகிழ்ச்சி அடைய வச்சிடும். ஆனால் பாப்தாதா இந்த பரிவாரத்தின் விஷயத்தில் அவ்வப்போது விஷயங்களை கேட்க வேண்டி இருக்கிறது, பார்க்க வேண்டி இருக்கிறது. இருந்தாலும் நம்ம கையை தூக்குனாலும் இந்த ஃபேமிலி விஷயத்துல ஏதோ அப்பப்ப ஏதாவது விஷயம் வருது. பார்க்கறாரு மேல இருந்து. ஒரேடியாக பரந்த உள்ளம் கொண்டவராக ஆக வேண்டும். அனைவரையும் சுபபாவனை சுப விருப்பத்தினால் இப்ப சரி செய்யணும். நீங்க எல்லாரையும் மன்னிச்சு விட்டு எல்லார் மேலேயும் சுபபாவனை வைங்க, சுப விருப்பம் வச்சு எல்லாரையும் கரெக்ட் பண்ணுங்க. ஏனெனில் ஒரே பரிவாரம் தான் நமக்கு இல்லையா. ஒற்றுமையாக இப்ப நடத்த வேண்டும், நடப்பது மட்டுமல்ல நடத்தவும் வேண்டும். நீங்க நடக்கிறது மட்டும் கிடையாது, எல்லாரும் அந்த மாதிரி மாத்தணும்ன்றாரு. ஆகவே பாப்தாதா இந்த விஷயத்தில் அட்டென்ஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார். பரிவாரத்தில் யார் எவ்வித குழப்பத்திலும் பாஸ் ஆகுறாங்களோ, வீண் எண்ணம் செய்வதில்லையோ, அவர்கள் மற்றவர்களையும் அவ்வாறு ஆக்கணும். இப்ப நீங்க ஒழுங்கா இருக்கிறீங்கன்னா நான் மட்டும் ஒழுங்கா இருந்துக்கிறேன் அப்படி இருந்துடக்கூடாது. நீங்க குழப்பத்துல பாஸ் ஆயிட்டீங்க, நீங்களே யாரை பத்தியும் வீண் எண்ணம் வைக்கிறது இல்லை, அப்ப நீங்க உங்க கூட இருக்கிறவங்களையும் அந்த மாதிரி ஆக்கணும்ன்ட்டு சொல்றாரு. இப்ப கூட இருக்கிறவங்க ஏதாவது நம்ம கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி கண்ணாமண்ணான்னு பேசிட்டு இருக்கக்கூடாது, நம்மள மாதிரியே அவங்கள மாத்தணும். இப்போது நீங்கள் தங்களுடைய சென்டர்களில் எத்தனை பேர் இருக்கிறீங்க, சரி அதிகத்துல அதிகம் 25-50 பேர் இருப்பீங்க. அவ்வளவு இல்லைன்னா கூட பெரிய இடம்னு எடுத்துக்கிட்டா 50-60 பேர் இருப்பீங்க. நல்லது, அதிகபட்சம் 100 என கூட 100 பேர் இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கங்க. அந்த அளவுலாம் இல்லை, ஆனா இப்ப புரிஞ்சுக்கோங்க, ஒரு 100 பேர் இருக்கிறீங்கன்னா அப்படின்னு இப்படிதான் பாபா பேசுறாரு. பாப்தாதா அனைத்து சென்டர்களின் குழந்தைகளுக்கும் கடைசி நம்பரையும் தனது அன்பானவராக நடத்துறாரு. பாபா பாருங்க, அந்த கடைசி ஆளை கூட அவரு அன்பா நடத்துறாரு. மேலும் அன்பின் அடையாளமாக தினம் பாப்தாதா அன்பு நினைவுகள் என்ன கொடுக்குறாரு, இனிமேல இனிமையான அப்படிதானே சொல்றாரு. டெய்லி முரளி ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பேசுறாரு, இனிமேலும் இனிமையான செல்ல குழந்தைகள் தானே ஆரம்பிக்கிறாரு. அப்படி தெரியும். கசப்பானவர்களும் இருக்கிறாங்களாம் பாபாவுக்கு தெரியுமா, கசப்பானவர்களும் இருக்கிறாங்க, டிஸ்சர்வீஸ் பண்றவங்க, கோவப்படுறவங்க, திருடுறவங்க, பொய் சொல்றவங்க எல்லாருமே பிகேஸ்ல இருக்கிறாங்க. ஏன்னா அது சம்ஸ்காரம், 63 ஜென்ம சம்ஸ்காரம், விதவிதமான சம்ஸ்காரம்லாம் இருக்குது. கசப்பான முள்ளு மாதிரி குத்துறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இனிய கசப்பான என்று அன்பு நினைவில் கூறியிருக்கிறாரா பாபா? எங்கேயாவது அந்த சொல்வார்ல, இனிமேலும் இனிமையான குழந்தைகளே அன்பு நினைவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இனிய கசப்பானன்னு சொல்லியிருக்கிறாரா? எப்பயுமே இனிமேலும் இனிமையானன்னு தான் சொல்லியிருக்காரு. அவர்களையும் செல்ல குழந்தை என்றுதான் சொல்றாரு. கூறுவது மட்டுமில்லை, ஆனால் என்னுடைய குழந்தை, என்னுடைய என்ற உணர்வோடு தான் நடத்துகிறாரு அப்படின்ட்டு சொல்றாரு. ஏனெனில் நாடகத்தில் மாலையில் அனைவரும் முதல் எண்ணாக இல்லை, இது ரிசல்ட் ஆகும் பாபா சொல்றாரு. பாபா என்ன சொல்றாரு, எப்பேற்பட்ட குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைங்க கூட செல்ல குழந்தைன்னு தான் சொல்றாரு. சொல்றது மட்டும் இல்லாம அந்த உணர்வோடு தான் நடத்துறாரு. இப்ப நம்ம மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறோம்ல, அந்த மாதிரி அவரு கிடையாது. அவர் உள்ளத்தாலையும் வெளியிலயும் ஒரே மாதிரி தான் நடத்துறன்ட்டு சொல்றாரு. அதனால மாலையில எல்லாரும் முதல் எண்ணாக வரமாட்டாங்க, இது ரிசல்ட். சம்ஸ்காரம் விதவிதமாக தான் இருக்குது, இருக்கத்தான் வேண்டும். இல்லாவிட்டால் அனைவரும் ராஜா ஆயிடுவாங்கல்ல, பிரஜையாக யார் ஆவாங்க? அப்ப இருந்தாலும் 108ல வரமாட்டாங்கனாலும் பிரஜையாவது வருவாங்கல்ல, அதனால சொல்றாரு. அப்ப எல்லாரும் ஒரே மாதிரி ராஜா ஆக முடியாது, அதனாலதான் இந்த மாதிரி இருக்குதுன்றாரு. ஆனாலும் அவங்களுக்கு அன்பு ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பையன் நல்லா பாஸ் மார்க் எடுத்து நல்லா படிச்சு சம்பாதிக்கிறான், அம்மா சொல் பேச்சு கேட்கறான். ஒரு பையன் ரவுடி மாதிரி இருக்கிறான். அந்த அம்மாவுக்கு 2 பேர் மேலேயும் அன்பு இருக்கத்தானே செய்யும். இது ரவுடி மாரி சுத்துது அப்படின்ட்டு அம்மா விட்டுருவாங்களா? இருந்தாலும் தாய் தானே, பாசம் இருக்கும். அந்த மாதிரிதான் பாபா இருக்கிறாரு.
எல்லார் மேலேயும் அன்பு வச்சிருக்காரு. ஆனா பதவி வேற வேற அடையறாங்க. இருந்தாலும் பாபா எல்லார் மேலேயும் அன்பு வச்சிருக்காரு. அப்ப பாப் சமான் ஆகுறவங்க நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளும் அந்த மாதிரி தான் அன்பு வைக்கணும். நம்ம பாபா அப்படி இருப்பாரு, என்னாலலாம் இருக்க முடியாது நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் பாப் சமான் நம்ம ஆக முடியாது. நம்ம 108ல வர முடியாது. பாபா மாதிரி ஆகணும்னா எல்லார் மேலேயும் நம்ம அன்பு செலுத்தணும் சொல்றாரு. அப்ப ராஜ்யம் யார் மீது நீங்க செய்வீங்க? நல்ல பிரஜையும் வேண்டும் தானே, ராயல் பிரஜையும் வேணும், ராஜதானி இருக்கிறது அல்லவான்ட்டு சொல்றாரு. இப்படி ஒவ்வொருவரும் தன்னைத்தான் இப்ப செக் பண்ணுங்க. இப்ப கண்ணாடி மாதிரி இருக்கு இந்த முரளி. இப்ப நீங்க உங்களை நீங்களே நான் எப்படி இருக்கிறேன்றத கண்ணாடியில பாருங்க, செக் பண்ணுங்கன்றாரு. நான் இந்த மாதிரி நடந்துக்கிறேனா, எல்லாரையும் நேசிக்கிறேனா, பரிவாரத்து மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேனா, ஃபர்ஸ்ட் எனக்கு எல்லா மேலேயும் நம்பிக்கை இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணுங்க. பரிவாரத்தில் ஏதாவது விஷயத்தில் சம்ஸ்காரம் கெட்டதாக இருந்தால், ஆனால் எனது சம்ஸ்காரம் என்ன? ஒருவேளை கெட்டதை பார்த்து என்னுடைய சம்ஸ்காரமும் கெட்டு விட்டது எனில் நானும் கெட்டு விட்டேன். கெட்டது நல்லதையும் கூட மாற்றி விடுகிறது. பாருங்க, நல்லதுன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆக லேட் ஆகும். ஆனா கெட்டது பாருங்க ஈஸியா தான் கூட சேர்ந்து, அதாவது ஒரு அழுகுன பழம் வச்சீங்கன்னா அது கூட எல்லா பழம் வச்சீங்கன்னா எல்லா பழத்தையும் அழுவி விட்டுரும். அது அழுவி போன பழம் ஒண்ணு வீணா போயிருந்ததுன்னா அது எல்லாத்தையும் வீணாக்கிரும். நீங்க பழத்திலே பார்த்துருப்பீங்க, ஒரு தக்காளி பழம் அழிவுச்சுன்னா அது கூட எல்லா தக்காளி வச்சீங்கன்னா எல்லாமே சேர்ந்து வீணா போயிடும். அது மாதிரிதான் அந்த கெட்டதுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அது எல்லாத்தையும் கெட்டதா மாத்திரும். ஆனா சொல்றாரு, நீங்க பரிவாரத்துல ஏதோ கெட்டதா இருக்கு, ஆனா நம்ம அந்த மாதிரியா? நம்மளுடைய சம்ஸ்காரம் என்ன? நீங்க கெட்டதை பார்த்து நானும் எல்லாரும் கெட்டவங்களா இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் நல்லவங்களா இருக்கணும், நீங்களும் கெட்டவங்களா மாட்டீங்கன்னா அப்ப கெட்டது நல்லதையும் மாத்திருது இல்லையா அப்படின்ட்டு சொல்றாரு. பாபா ஸ்தாபனையின் காலத்தில் 350 400 பேரை ஒன்றாக வளர்த்தார். இந்த அளவுக்கு இப்போது யாரிடம் ஒன்றாக இருக்கும் பரிவாரம் இல்ல. சரி, வேலைகள் வெவ்வேறாக இருக்கிறது. ஆனா இப்பெல்லாம் அவ்வளோ சென்டர்லலாம் அவ்வளோ பேர்லாம் இல்லையா. பாபா சொல்றாரு 350 பேர் பிரம்மா பாபா அம்மா தான் வளர்த்துருக்குறாங்க. நம்மலாம் இப்போ ஒரு 4 பேருக்கே இப்போ உட்காந்து அழுவோம். 4 பேரை சமாளிக்கிறதே நம்ம கஷ்டம். ஆனா 350 பேரை சமாளிச்சிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. பிரம்மா பாபா அம்மாவெல்லாம் நம்ம காலிலே விழுந்துரும். அதனாலதான் அவங்க பதவி அடையறாங்க. நமக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். இந்த அளவுக்கு இப்போது நீங்க யாரிடமும் இப்படி பரிவாரம் ஒன்றாக இருக்கிற பரிவாரம் எல்லாம் இல்ல. சரி, வேலைகள் வெவ்வேறாக இருக்கிறது, அது காரியம். மேலும் பரிவாரத்தில் காரியம் இருக்கிறது. சாதாரண குடும்பமாக சாதாரண வேலை, சாதாரண முறையில் முழு நாளின் காரியங்கள் செய்வதில் தினச்சரியத்தில் கழிப்பது இதுவல்ல. விடுபட்ட மற்றும் அன்பான பரிவாரமாக இருக்கிறது. இதில் மனமுடைந்து போவது, பிறகு இவர் இப்படி செய்ததால் தான் இப்படி ஆகிருச்சு என சாக்கு போக்கெல்லாம் சொல்றாங்கன்றார். இப்ப சாதாரண குடும்பம் மாதிரி சாதாரண வேலை செய்யறதெல்லாம் பகிர்ந்து செஞ்சுக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இது விடுபட்ட அன்பான பரிவாரமாக இருக்கிறது இல்லையா. இங்க போய் நம்ம மனம் முடிஞ்சு போகக்கூடாது. இவர் பண்ணதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு, இப்படி எல்லாம் நிறைய சாக்கு போக்கு சொல்றாங்க. இவர் செய்தார் இப்படி ஆகிடுச்சு. ஆனால் பாபாவின் முன்பு எந்த எதிர்ப்பு வரவில்லையா? பாபா கேக்குறாரு, இப்ப நீங்க இவ்வளவு குறை சொல்றீங்களே, இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்கன்ட்டு, பிரம்மா பாபா இருக்கும்போது இதே மாதிரி தானே எதிர்ப்பு இருந்திருக்கும், வரலையா என்ன? அவருக்கும் நிறைய எதிர்ப்பு வந்து அவரை மதிக்கவே இல்லை யாரும். இப்ப நம்ம முரளி சொன்ன யாரும் மதிக்கிறாங்களா? அதே மாதிரிதான் அவருக்கும் இருந்தது. அந்த காலத்துல பிரம்மா பாபாவை இப்ப புகழறாங்க அவரை, ஆனா அந்த காலத்துல பிரம்மா பாபாவை மதிக்காதவங்களும் இருந்தாங்க. ஏன்னா பொய் சொல்றாரு, இவர் உடம்புல கடவுள் வராராம், இப்படி எல்லாம் பேசினவங்களும் இருக்கிறாங்க. கைவிட்டும் சென்றார்கள் அல்லவா, நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. 350 பேர்ல பாலனை பண்ணவங்களே போயிட்டாங்க. இது எதிர்ப்பு அல்ல. ஆனாலும் பாபா சொன்னாரு, கைவிட்டு சென்றவர்களுக்கும் டோலி அனுப்புங்கள்ட்டு. பிரம்மா பாபா என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, போனவங்களுக்கு கூட டோலி கிஃப்ட் அனுப்புங்க, டோலி அனுப்புங்க, ஸ்வீட் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர்களை அழைப்பதற்கான முயற்சி செய்யுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. போனவங்களாம் வரவழைங்கன்னு சொல்லியிருக்காரு. சேவை செய்யுங்கள், நினைவு கூடுங்கள், இப்படிதான் பிரம்மா பாபா சொன்னார். இவ்வாறு 4 நிச்சயத்திலும் தேர்ச்சி பெற வேண்டுமா, அல்லது 3 அல்லது 2 அல்லது நம்பர் 1 ஆக வேண்டும் சொல்றாரு. இதற்காகவே விநாசத்தின் ஏற்பாடுகள் தயாராக இருந்தாலும் இப்ப நின்றுட்டு இருக்குது. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையாலதான் இப்ப விநாசம் நடக்காம நின்றுட்டு இருக்குதுன்றாரு. இயற்கை கூட பாபாட்ட சொல்லுதான், அதிக சுமையாயிடுச்சு, அது சுமையில இருந்து விடுபட விரும்புதான். மாயா கூட சொல்லுதான், என்னோட பாகம் இப்ப நான் முடிச்சுட்டு போகணும்ட்டு நான் அறிந்திருக்கிறேன். ஆனா இந்த பிகேஸ் என்னை விடமாட்டுறாங்க. சிறிய சிறிய விஷயத்துல கூட என்னை துணையாக்கிக்கும் போது அப்படிப்பட்ட குழந்தைகளும் இருக்கிறாங்க, என்னை அமர வச்சிடறாங்கன்ட்டு சொல்கிறதா. மாயா சொல்லுதான், இந்த என்னை விட மாட்டுறாங்க. காமம் வேணும், கோபம் வேணும், பற்று வேணும், ஆசை, அகங்காரம் எல்லாத்தையும் பிடிச்சி அவங்க கூடவே வச்சுக்கிறாங்களாம். மாயாவை விட மாட்டுறாங்க. ஆனா மாயா இப்ப போகணும்னு நினைக்குதான். ஆக தன்னுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதில் இந்த நம்பிக்கை சதவீதத்தில் தான் இருக்கிறது. பாபா இப்ப சொல்றாரு, சொர்க்கம் வரணும் வரணும்னு விரும்புறீங்களே, ஆனா நம்பிக்கையே இல்லை உங்கள்ட்ட அப்படின்றாரு. பர்சன்டேஜ் அளவுலதான் இருக்குது, உங்க மேலேயும் நம்பிக்கை இல்லை,
பரிவாரம் மேலேயும் நம்பிக்கை இல்லை, எது மேலேயும் டிராமா மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் சொர்க்கம் மட்டும் வரணும் வரணும்னு நினைக்கிறீங்க, எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாரு. ஆகையால் இப்போ டைம் கூட நின்றுட்டு இருக்குது. இப்போ சொர்க்கம் வந்துடும், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால டைம் நின்றுட்டு இருக்குது. மற்றபடி மாயா மற்றும் இயற்கை ரெண்டும் இப்போ தயாராக இருக்குது. ஆனால் யார் ரெடியாக இருக்கிறதுனா மாயா போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இயற்கையும் சொல்லுது என்னால் முடியல, விட்டா உலகத்தை அழிச்சிடலாம் போலகுதுன்ட்டு அது சொல்லுது. இப்போது சொல்லுங்க கட்டளை இடட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாரு பாபா. பாபா சொல்கிறார், இந்த மாதிரி மாயாவும் இயற்கையும் என்னை கேட்குது, நான் உலகத்தை அழிச்சிடவா அப்படின்னு கேட்குது. நம்மளாம் ரெடியாகவே ஆகலை. குழந்தைகள் ஒருவேளை எவர் ரெடியாக இல்லை என்றால் மாயைக்கும் இயற்கைக்கும் கட்டளை இடவா அப்படின்ட்டு கேட்குறாரு. கட்டளை இடவா, கை உயர்த்துங்க. இப்போ நீங்கள் ரெடி ஆகாமல் நான் எப்படி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறது? எந்த அம்மனும் ரெடி ஆகலை, எல்லாம் அரைகுறையாக இருக்குது. இன்னும் எதுவும் சக்தி சுரூபமாக ஆகலை. தன் மேலேயே நம்பிக்கை இல்லை, நம்ம தான் அந்த அம்மனானு கூட நம்பிக்கை இல்லாமல் உட்காந்துருக்கிறீங்க. அதான் பாபா சொல்கிறாரு. அதனால் இப்போ தயாராக இருக்கிறீங்களா, நான் கட்டளை இடவா மாயாகிட்டையும் இந்த இயற்கைகிட்டையும், முடிச்சிருக்காதே அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்படி கையை உயர்த்தக்கூடாது. அப்படியே கை உயர்த்தமா நம்ம உடனே அப்படிலாம் கை உயர்த்தக்கூடாது. டெஸ்ட் பேப்பர் வரும், தேர்வு தாள் வரும், எவரடியா கையை உயர்த்திட்டோம்னா உடனே டெஸ்ட் பேப்பர் நமக்கு வரும். அப்போ எவரடியான்னு கேட்குறாரு. இப்போது பாப்தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தைகளிடத்தில் இந்த ஆசையை வச்சிருக்கிறாரு. அதாவது எப்படி என்பதை நீக்கிட்டு இப்படின்ட்டு ஆக்குங்க. எப்படி செய்வது, எப்படி ஆகும் என்றெல்லாம் இருக்கக்கூடாது. இப்படி ஆகும் என்று இருக்க வேண்டும். என்ன செய்வது என்றல்ல, இப்படி செய்வது என்று ஆக்க வேண்டும். அதாவது எந்த ஒரு சேவைனாலும் எப்படி போகிறது தெரில, என்ன பண்ணுறது தெரில அப்படிலாம் உட்காந்து எப்படி எப்படின்னு கேள்வி போடக்கூடாது. இப்படி தான் செய்யணும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நிச்சய புத்தியோட போய் செய்யுங்க. இந்த ஆசை எதுவரை நிறைவேற்றுவீர்கள், எவ்வளவு நேரம் வேண்டும்னு கேட்குறாரு. ஏனெனில் அனைவரும் இப்போ தயாராகணும், நீங்கள் மட்டும் தயாரானா போதாது. ஒருவேளை நீங்கள் தயார் என கை தூக்கினீர்கள், அவர்களது வேலை என்ன? ஒருவர் மற்றவரை தன்னை போல இப்போ ஆக்க வேண்டும். நல்லது. பாப்தாதா அனைத்து செய்திகளின் ரிசல்ட்டை இப்போ கேட்டார். நடந்ததெல்லாம் நல்லபடியாக நடந்தது. மேலும் ரிசல்ட் நன்றாக உற்சாகமுடையதாக இருந்தது. எனவே இப்போது ஏற்படத்தான் வேண்டும், செய்யத்தான் வேண்டும் என்ற லட்சியம் வைங்க. சமாப்தியை, முடிவை அருகில் கொண்டு வாங்க. நீங்கள் சிறிது அசைந்தாலும் சமாப்தியும் தூர போயிடுது. நீங்கள் தான் முடிவை அருகில் கொண்டு வர வேண்டும்ட்டு சொல்றாரு. இப்போ டைம் வந்துருச்சு, விநாசம் முடிஞ்சிருச்சு, நான் முயற்சியே பண்ணல அப்படி இருக்கக்கூடாது. நான் அரைகுறையாக இருக்கிறேன், அதுக்குள்ளார விநாசமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தான் டைமை கிட்ட விநாசமே நம்ம ரெடி ஆகிட்டு தான் நடக்கணுன்றார். அதாவது நம்ம சம்பூர்ணமாயிட்டு கம்ப்ளீட் ஆயிட்டு அதன் மூலமாக தான் விநாசம் நடக்கணும். நம்ம தான் அந்த முடிவை அருகில கொண்டு வரணுன்றாரு. அப்புறம் நான் டைம் வந்தவரை நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் மாறி தான் டைமை கிட்டக்க கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஏனெனில் ராஜ்யம் செய்பவர்கள் தயாராகவில்லை என்றால் நேரம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ சொர்க்கத்தில் போய் அங்கே வந்து லட்சுமி நாராயணன் போய் உட்காந்து ராஜ்யம் பண்ணணும். ஆனால் அவங்களே இங்கே உட்காந்து புலம்பின்னுக்குறாங்க, நான் ஒன்றும் ரெடி ஆகலை, நான் ஒன்றும் உடல் உணர்வுல உட்காந்துருக்குறேன்னா அப்புறம் எப்படி சொர்க்கம் வரும்னு கேட்குறாரு. ராஜ்யம் செய்பவங்களே தயாராகலைன்னா நேரம் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் நேரம் எப்படி வரும், சொர்க்கம் எப்படி வரும்? நம்ம கேட்குறோம்னா நேரம் வரமாட்டுது, நேரம் எனக்கு ஒரு நேரம் காலம் வரமாட்டுது, எப்படி நடக்கும்? நீங்கள் உங்களை பற்றி தப்பு தப்பாக நினச்சிருந்தீங்கன்னா எப்படி நேரம் வரும்னு கேட்குறாரு. நல்லா கேட்குறாரு பாபா. ஆகையால் அனைத்து சாக்கு போக்கு, காரணம் போன்ற வார்த்தைகளை சமாப்தி செய்யுங்கள். இப்போ சாக்கு போக்கு சொல்கிறது, காரணம் சொல்கிறது, என்னால் வர முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அது இது இந்த காரணம் ரீசன்லாம் சொல்கிறத விட்டுட்டு சமாப்தி பண்ணுங்க. நிவாரணத்தை எதிரில் கொண்டு வாங்க. என்னால் ஏஞ்சிருக்க முடியல, முரளி படிக்க டைம் இல்லை, இந்த மாதிரிலாம் நிறைய ரீசன் சொல்லிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் விட்டுட்டு நிவாரணத்தை எதிர்கொண்டு வாங்க. ஏனெனில் துக்கமானவர்கள் இப்போ செய்தி கொடுத்து முக்தி ஆக்குவது தான் உங்கள் அனைவருடைய லட்சியம் அல்லவா? இப்போ எவ்வளோ பேர் துக்கத்தில் நம்மள மாதிரி தான் இருக்கிறாங்க இல்லையா? நம்ம ஏற்கனவே இருந்தோமே அந்த மாதிரி. அவங்களுக்குலாம் செய்தி கொடுத்து முக்தி ஆகிறது தான் உங்களுடைய லட்சியம். அவர்களுக்கு முக்தி அளிக்காமல் நீங்கள் முக்திக்கு செல்ல முடியாது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அதாவது எல்லாரையும் விட்டுட்டு நம்ம மட்டும் எஸ்கேப் ஆகலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்ம மட்டும் நல்ல கதியை அடைஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் நல்ல வழி காமிச்சிட்டு தான் நம்ம நல்ல வழிக்கே போக முடியும்ன்றாரு. நீங்க எல்லாருக்கும் முக்தி அளிக்காம நீங்க மட்டும் முக்திக்கு போயிடலான்னு மட்டும் கனவு காணாதீங்கன்னு சொல்றாரு. எனவே அவர்களை முக்தியாக்குங்கள், எல்லாருக்கும் முக்தி கொடுங்க. ஏனெனில் பாபா வந்திருக்கிறார் எனில் முழு உலகத்தில் உள்ள குழந்தைக்கு ஆசி கொடுப்பார் அல்லவா? நீங்க மட்டும் அப்படியே உங்க அப்பாவுடைய ஆஸ்தி உங்களுக்கு மட்டுமா? சிலர்லாம் இருப்பாங்கல்ல, வீட்டுல இருக்கவங்க தம்பிக்கு கொடுக்க கூடாது, ஒரு நயா பைசா கொடுக்க கூடாது. அந்த பாண்டவர்களுக்கு அந்த துரியோதனன் கொடுக்க மாட்டான்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி
அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது குணம். நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்லணும்ன்ட்டு சொல்றாரு. எல்லாருக்கும் தானே கொடுப்பாரு, உங்களுக்கு மட்டும் ஆஸ்தி கொடுப்பாரு? உங்களுக்கு ஜீவன் முக்தியின் ஆஸ்தி அளிப்பார், அவர்களுக்கும் ஆஸ்தி கொடுப்பார் அல்லவா? நீங்க சொர்க்கத்துல வாழற அளவுக்கு உங்களுக்கு தகுதி கொடுக்குறாரு, அவங்களுக்கு அட்லீஸ்ட் பரந்தாமாவது போறதுக்கான ஆஸ்தி கொடுப்பார் அல்லவா? ஆகையால் அவர்களுடைய ஆஸ்தி முக்தி, உங்களுடைய ஆஸ்தி ஜீவன் முக்தி. எதுவரை முக்தி கொடுக்கவில்லையோ அதுவரை நீங்களும் பரந்தாமத்துக்கு போக முடியாது. கனவு காணாதீங்க நான் மட்டும் எஸ்கேப் ஆயிடுவேன்ட்டு. நீங்க மட்டும் எல்லாருக்கும் எல்லாரையும் கூட்டின்னு போனாதான் போக முடியுன்றாரு. இதற்காக இப்ப நம்ம ரெடியாக சொல்றாரு. இப்ப முக்தி கொடுக்கணும்னா நம்ம ரெடி ஆகணும் இல்லையா? நம்ம ரெடி ஆகணும்னா இந்த பயிற்சி செய்ய சொல்றாரு. இந்த பயிற்சி வந்து நம்ம நாளையில இருந்து செய்வோம். அதாவது முழு நாளும் 24 முறை இந்த ட்ரில் இப்ப செய்யணும். இதற்காக என்ன பண்ணணும்னா 12 முறை ஃபரிஸ்தா ரூபத்தின் ட்ரில்லு செய்யணும். 12 முறை ஃபரிஸ்தாவாக பறக்கணும், பறந்து பறந்து சக்தி கொடுக்கணும். மற்றும் 12 முறை நிராகார சுரூபத்தின் ஸ்திதி, அதாவது பரந்தாமத்துல புள்ளியா பாபா கிட்ட போறது, அது வந்து நிராகார சுரூபம். அந்த ஸ்திதியில நிலைத்திருப்பதுக்கான ட்ரில்லு இப்ப செய்யுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இரவு பகல், அதாவது 12 முறை ஃபரிஸ்தா, 12 முறை நிராகாரி, அப்படின்னா டோட்டலா 24 முறை வந்துடும். அப்ப 24 மணி நேரத்துல 24 முறை இந்த ட்ரில் செய்யணும் அப்படின்ட்டு சொல்றாரு. தூங்கும் நேரத்தில் தாராளமாக தூங்குங்க. அதுக்காக தூங்காமலாம் உட்காந்து இந்த ட்ரில் செய்ய வேணாம். இது செய்ய 1/2 மணி நேரம் போதும். நீங்க 1/2 மணி நேரம் செய்யலாம், இல்லை அப்பப்போ செய்யலாம், எப்படி வேணாலும் உங்க இஷ்டம், நீங்க செய்யலாம். ஆனா 12 முறை ஃபரிஸ்தாவாக பறக்கணும், 12 முறை நிராகாரமா பரந்தாமத்துல இருக்கணும். அப்படியே டக்கு டக்குன்னு மனசை வந்து அங்க கொண்டு போகணும். அந்த ட்ரில் செய்யுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இந்த மனசுக்கான எக்ஸசைஸை செய்யுங்கன்றாரு. 24 முறை இதை செய்யணும். தூங்கும்போது தூங்குங்க, தாராளமா தூங்க. அதுக்காக தூங்காம உட்காந்துட்டுலாம் ட்ரில் செய்ய வேணாம். தூங்க வேண்டாம் என்றெல்லாம் பாப்தாதா சொல்லலை. தூங்குங்கள், ஆனால் பகல் பொழுதில் அதிகம் இந்த ட்ரில் செய்யுங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க எனில் முழு நாளும் வேலை செய்றீங்க தானே. இப்போ ஏதாவது ஒரு, இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன், அப்போலாம் தூங்குவோமா? தூங்கவே மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி விழிச்சிட்டு தானே இருப்பீங்க. அது போல இந்த ட்ரில் செய்வதற்கும் நேரம் ஒதுக்குங்க. சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைன்னு நம்ம சொல்றோமா? அது மாதிரி ட்ரில் செய்யறதுக்கும் டைம் ஒதுக்குங்க அப்படின்ட்டு சொல்றாரு. நல்லது. நாலாபுறங்களும் உள்ள பாபாவின் அன்பான, யார் அன்பானவர்களோ அவர்கள் சகயோகியாகவும் அவசியம் இருக்கிறாங்க. அன்பிற்கு கைமாறாக பிரத்யட்ச ரூபத்தில் ஒவ்வொரு காரியத்தில் உடல் மனம் செல்வம் மக்கள் இதில் ஒருவர் மற்றவருக்கு சகயோகியாக அவசியம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அன்பான சகயோகி உதவி செய்யும் குழந்தைகள் சதா பாபாவின் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய, அன்பு மட்டுமல்ல ஆனால் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய, மேலும் சதா பாபாவின் அனைத்து காரியத்திலும் நேரம் எண்ணத்தை ஈடுபடுத்தக்கூடிய. ஏனெனில் சங்கமேகத்தில் நேரம் மற்றும் சங்கல்பத்திற்கு மிகுந்த மதிப்பு இருக்கிறது என்று பாபா சொல்றாரு. இப்போ பாபாவுடைய காரியத்துல நம்மளுடைய டைமு எண்ணம் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்றாரு. அது சங்கமேகம் நேரம் ரொம்ப மதிப்பு வாய்ந்தது சொன்னார்ல. 2 நிமிஷம் இங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னா 2 வருஷம் போகுது சொர்க்கத்துலன்னாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த 2 நிமிஷம் கூட அவ்வளோ மதிப்பு வாய்ந்தது. நம்ம எண்ணம் கூட அவ்வளோ, டைம் இஸ் கோல்டு, எண்ணமும் கோல்டு மாதிரி தான். எண்ணத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்களை குறித்து பாசிட்டிவா திங்க் பண்ணணும், எல்லார குறித்தும் பாசிட்டிவா திங்க் பண்ணணும். நம்மளை குறித்து கூட நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது. ஒரு பிறவியில் பல பிறவிகளுக்கான பிராப்தியை உருவாக்கக்கூடிய அப்படிப்பட்ட தீவிர முயற்சியாளர் ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு சக்தியையும் ஒவ்வொரு நேரத்தின் அனுசாரம் காரியத்தில் ஏற்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட குணசம்பன்னமான, சக்தி சம்பன்னமான குழந்தைகளுக்கு பாபா வந்து, அதாவது குணத்துல நிரம்பின, சக்தியில நிரம்பின குழந்தைகள். நம்ம நிரம்பி இருக்கிறோமோ இல்லையோ, ஆனா பாபா சோபாவனை வைக்கிறார் பாருங்களேன். இப்ப நம்மளோட ஸ்டேட்டஸ் அது கிடையாது, இருந்தாலும் பாபா எப்படி நம்மளை சொல்றாரு பாருங்களேன். அப்படி அந்த பார்வையில தான் பாக்குறாரு. எல்லாத்துலயும் நிரம்பி இருக்கிற குழந்தைகள்ன்ட்டு சொல்றாரு பாருங்க. காரியத்துல வேற பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாரு. இந்த இவர் வைக்கிற இந்த சோபாவனைக்கே நம்ம அந்த மாதிரி மாறிடுவோம் போல இருக்கு. மிக மிக கோடான கோடி மடங்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தேன்னு சொல்றாரு பாருங்க. நம்ம சாதாரணமா ஏதோ ஒரு மூலையில கலந்தோம், ஆனா பாபா நம்மளை நம்பி சூஸ் பண்ணி இந்த முறையை படிக்க வைக்கிறாரு, நம்மளை தைரியமா ஆக்குறாரு. இல்லைன்னா நம்ம ஏதோ நம்ம ஏன் பிறந்தோம் ஏன் வளர்ந்தோம் அப்படி வாழ்ந்திருப்போம். ஆனா பாபா வைக்கிற அந்த சுபபாவனைக்கு நம்மளை மாத்துறாரு பாருங்க. அது எங்கேயோ இருக்கிறாரு சிவனை. பார்வதி தேவி அந்த அங்காள பரமேஸ்வரிய வந்து அவதூறு பேசும்போது ஒரு இதுல கூட சொன்னாங்க, அவர் அவதூறு பேசுனா நில குலைஞ்சு போயிடுவா அங்காள பரமேஸ்வரி. அவதூறு பேசினோடனே, அவதூறு பேசும்போது அப்படியே அவங்க அந்த அங்காள பரமேஸ்வரி வந்து நில குலைஞ்சு போயிட்டாங்களாம். அப்ப வந்து இவங்க வராரு, இவர் வந்து சிவன் வந்து, ஏ பார்வதி,
நீதான் என்னுடைய எனக்கே சக்தி கொடுக்கக்கூடிய சிவனுடைய சக்தி நீ அப்படின்னோடனே அப்பதான் அவங்க மாறுறாங்க. அப்படியே அந்த நில குலைஞ்சு போனவங்க அப்படியே அவங்க உயர்றாங்க. உயர்ந்து அப்புறம் திரும்ப அந்த அசுரனை கொலை பண்ணிடுறாங்க. அந்த அந்த அசுரன் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்படியே சிவன் வந்து கொடுக்குற அந்த பேசுற அந்த சக்தியில அவங்க அப்படியே அந்த அசுரனை கொலை பண்றாங்க, அசுரவதம் செய்யறாங்க. அது நமக்கு தான் அந்த எக்ஸாம்பிள், நமக்கு தான். நம்ம வந்து 4 பேர் 4 விதமா நம்மளை பேசி நம்மளை நீ எல்லாம் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னவங்கள பாபா எப்படி மாத்துறாரு பாரு. அவர் வைக்கிற அந்த சுப பாவனை தான் நம்மளை மாத்துது. அந்த மாதிரிதான் நம்ம மற்றவங்களையும் நினைக்கணும். மற்றவங்களையும் இவங்கெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அந்த எண்ணத்துக்கு கூட வேல்யூ அதிகமாயிடும். அதனால நம்ம எல்லாரையுமே சுப பாவனை வச்சு இவங்களும் எல்லாருமே சக்தி சம்பன்னமா ஆகணும், குணம் சம்பன்னமா ஆகணும்னு தான் நினைக்கணும். அப்ப அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு மிக மிக கோடான கோடி மடங்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தேன்ட்டு பாபா சொல்றாங்க. நாம் இனிமேல இனிமையான குழந்தைகள், ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு இனிமேல இனிமையான பாபாவுக்கு நமஸ்தே. வரதானம் விதியை உருவாக்குவதின் கூடவே வரங்களை வழங்கக்கூடிய வள்ளலாகி வரதாத்தா அனைத்து ஆத்மாக்களிடம் பலம் நிறைக்கக்கூடிய கருணை உள்ளம் படைத்தவர் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப விதியை உருவாக்குவாரு அவர் தான். ஸ்ரீமத் படி நடந்து நம்ம ஒரு விதியை உருவாக்கி வரங்களை எல்லாருக்கும் வரங்களை வழங்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் சக்தி நிறைக்கக்கூடிய கருணை உள்ளம் கொண்டவளைய கருமாரியம்மான்னு பாடுறாங்கல்ல, அந்த மாதிரி கருணை உள்ளம் படைத்தவரா ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. ஒருவேளை யாரேனும் ஒரு ஆத்மா விருப்பப்படுறாங்க, ஆனா அவங்களுக்கு தைரியம் இல்லாத காரணத்தினால விரும்பியும் அவங்களால அடைய முடியல. சிலர்லாம் ஸ்ரீமத் படி நடக்க முடியாது, அவங்க வீட்டுல பிரச்சனை அந்த பிரச்சனை, ஆனா விரும்புவாங்க முரளி கேட்கணும், மதுபன் போகணும், எல்லாமே ஆசைப்படுவாங்க சேவை செய்யணும்ட்டு. ஆனா அவங்களால வீட்டுல இருக்கிற பிரச்சனை, வீட்டுல வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணவே விட மாட்டாங்க. அந்த மாதிரி தைரியம் இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு விதாத்தா, அதாவது ஞானத்தை வழங்குபவர் ஆகுவதன் கூடவே ஞானம் சொல்றீங்க, ஆனா அவங்களால மாற முடியல, என்ன பண்றது, வீட்டுல பிரச்சனை, நீங்க ஞானத்தை சொல்றது கூடவே கருணை உள்ள முடியவராகி வரதாதா ஆகுங்க. வரங்களை வள்ளலாகி சூட்சுமா அவங்களுக்கு வைப்ரேஷன் கொடுங்க. அவர்களுக்கு உங்களுடைய சுபபாவனையின் கூடுதல் பலம் சக்தி கொடுங்க. நீங்க சோபாவனை வச்சு அவங்கள மாத்துங்க. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் பாபாவுக்கு பலி ஆகியிருந்தால் அப்படிப்பட்ட வரதானி மூர்த்தி ஆக முடியும். இப்ப நீங்க ஒழுங்கா அந்த மாதிரி நீங்க தகுதியானவங்களா இருந்தீங்கன்னா, ஒவ்வொரு எண்ணமும் நீங்க பாபாவுக்கு பலி ஆகி இருந்துச்சுன்னா, நீங்க எண்ணம் நல்லா நீங்க எண்ணம் உருவாக்குறீங்கன்னா அந்த எண்ணம் எல்லாமே நல்ல எண்ணமா உருவாக்குறீங்க. பாபாவுக்கு பலியாகி இருந்தது. எண்ணம் உருவாக்கும் முன்னாடி கூட பாபா இதை நான் உருவாக்கட்டான்னு கேட்டுட்டு உருவாக்குறாங்க பாருங்க, அவங்கதான் உண்மையான பதிவிரதை. பிதாவிரதை பதிவிரதை. ஒரு வீட்டுல ஒரு மனைவி இருக்காங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட கேட்டுதான் செய்வாங்க. எதா இருந்தாலும் இதை செய்யவா, அதை செய்யவா, இதை பண்ணவா. அந்த மாதிரி ஒரு எண்ணம் உருவாகிறது முன்னாடி கூட பாபா இது கரெக்டா அப்படின்னு கேக்குறோமா, கேட்டாதான் அவங்க உண்மையான பதிவிரதை, பாபாவுடைய விரதை. அப்ப நம்ம சத்தியமான ஒரு சிவன் வழியில நடக்கிறோம்னா அது மாதிரி ஒவ்வொரு எண்ணம் கூட நம்ம பாபாட்ட கேட்டுட்டுதான் செய்யணும். அந்த மாதிரி நீங்க மாறி இருந்தீங்கன்னா அப்பதான் நீங்க மத்தவங்களுக்கு வரம் கொடுக்குறவங்களா மாற முடியும். ஒரு அம்மனா உங்களால மாற முடியும். கருணை உள்ளம் கொண்ட அம்மனா நீங்க மாற முடியும். அப்படிப்பட்ட வரதானி மூர்த்தி நீங்க ஆக முடியும். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு செயலில் இப்ப பலி ஆகுவேன் என்ற இடத்த உறுதிமொழியை இப்ப கடைப்பிடிங்க. ஆனா நீங்க பிகே ஆனவனே என்ன சொன்னீங்க, பாபா ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு செயல்லையும் உன்கிட்ட கொடுத்துட்டேன், பலியாயிட்டேன் அப்படின்னு தான் சொன்னீங்க. சொன்னது யாரும் செயல்படல, உறுதிமொழியை கடைப்பிடிக்கல. இனிமேலாவது கடைப்பிடிங்க. அப்பதான் நீங்க மத்தவங்களுக்கு வரதானி மூர்த்தியாகி வரங்களை வழங்கக்கூடிய வள்ளலாக முடியும். கருணை உள்ளம் படைத்தவரை அந்த மாதிரி ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. ஸ்லோகன்: தன்னுடைய சத்திய நிலையான சொரூபத்தின் நினைவிருந்தால் சத்தியத்தன்மையின் சக்தி வரும். இப்போ நான் தான் அந்த சத்திய நாராயண அப்படின்ட்டு நீங்க உங்களுடைய நினைவு, அதாவது போன கல்பத்துல நீங்க தான் நாராயணன் நினைச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்கள்ட்ட அந்த சக்தி வரும். நீங்க அந்த நாராயணன் ஆகிறதுக்கான சக்தி உங்களுக்கு வரும்ன்றார். தன்னுடைய சத்திய நிலையான சுரூபத்தின் நினைவு இருந்துச்சுன்னா சத்தியத்தன்மையின் உண்மையின் சக்தி உங்களுக்குள்ளார வரும்ன்ட்டு சொல்றாரு. அவ்யக்த பிரேரணை: மகான் ஆகுவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற குணத்தை தாரணை செய்யுங்கள். பாப்தாதா இப்போது ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் சம்பூர்ண தூய்மையின் ஜொலிக்கக்கூடிய மணியை இப்ப பார்க்க விரும்புறாரு. பாபா நம்ம நெத்தியில என்ன பார்க்க விரும்புறாருன்னா சம்பூர்ணமா தூய்மை, எண்ணம் சொல் செயல் எல்லாத்துலயும் தூய்மையான அந்த மணியை பார்க்க விரும்புறாரு. எல்லா குழந்தைகள் நெத்தியிலையும் சம்பூர்ண தூய்மையின் மணியை பார்க்க விரும்புறார். ஆன்மீகத்தால் ஒளிரக்கூடிய கண்களை இப்ப காண விரும்புகிறார். நம்ம கண்ணு எப்படி இருக்கணும்,
நம்ம நெத்தியில சம்பூர்ண தூய்மையின் மணியை பார்க்க விரும்புறாரு. கண்ணு எப்படி ஒளிரணும்னா ஆன்மீகத்தினால ஒளிரக்கூடிய அந்த கண்ணு அப்படி மின்னணுன்றாரு. அப்புறம் பேச்சுல எப்படி இருக்கணும், இனிமை இருக்கணும், விசேஷமான மதிப்புமிக்க வார்த்தைகளை கேட்க விரும்புறாரு. நம்ம இப்ப பேசுறதெல்லாம் எப்படி பேசணும் அதெல்லாம் மாத்திக்கணும்ன்றாரு. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசணும், மதிப்புமிக்க வார்த்தைகளை கேட்க விரும்புறாரு. மேலும் ஒவ்வொரு செயலிலும் திருப்தி பணிவை சதா பார்க்க விரும்புறாரு. அப்ப நம்ம செயல்ல நம்மளும் ஃபர்ஸ்ட் திருப்தியா இருக்கணும், மற்றவங்களும் திருப்தி அடைய செய்யணும், பணிவா செய்யணும். எது செஞ்சாலும் பணிவா செய்யணும். டடா புடான்னு போடுறது உருட்டுறது பணிவா பணிவா அமைதியா எல்லாத்தையும் செய்யணும். பணிவை பார்க்க விரும்புறாரு. வார்த்தையும் மதிப்புமிக்க வார்த்தை வாயில வரணும். கண்ணாம்னான்னு பேசக்கூடாது. பேச்சுல இனிமை வரணும். செயல்லையும் அந்த திருப்தி பணிவை பார்க்க விரும்புறாரு. கண்ணுல ஒளிரக்கூடிய கண்களை பார்க்க விரும்புறாரு. அப்படியே அந்த லக்ஷ்மி அந்த கிருஷ்ணர் ராதை போட்டோ எல்லாம் பாருங்களேன். அப்ப இந்த யூடியூப்ல எல்லாம் கூட அழகா வருது. அவங்க பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கும், கண்ணு அப்படியே மின்னும். அந்த மாதிரி அதை பார்த்து அது மாதிரி நான் ஆக போறேன். அந்த மாதிரி உண்மையிலே நம்ம தான் அது, அது யாரோ கிடையாது, நம்ம தான் அது. அந்த மாதிரி நம்மளை பார்க்க இப்ப விரும்புறான்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி தாமா, நன்றி பரிவாரம்.